ஆசிரியரா நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு நல்ல முஸ்லிமா இருந்து அந்த தொழிலை செஞ்சு நமக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கு. அதுக்குத்தான் நம்முடைய வாரிசுகளை நம்ம வளர்த்து விடணும், நல்ல கல்விமான்களாக வளர்த்து விடணும். அதுக்கு மிக முக்கியமானது பெற்றோர்கள். பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம முதல் கவனத்தை செலுத்தணும். பிள்ளைகளிடம் இருப்பது போல கற்றல். இந்த பிள்ளைகளிடம் இருப்பது போல கற்றல். எதை பார்க்குறாங்களோ அதைத்தான் செய்வாங்க, எதை கேட்குறாங்களோ அதைத்தான் பேசுவாங்க. நம்மளவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் கெட்ட வார்த்தை பிள்ளை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தை தான் பிள்ளை பேசும். நம்மகிட்ட இருந்து கேட்ட வார்த்தை தான் பேசும். நம்மகிட்ட எதை பார்க்குதோ அதைத்தான் பிள்ளை செய்யும். முதல்ல குழந்தைய நல்லா வளர்க்கணுமாக இருந்தால் நம்ம நல்ல பெற்றோராக நாம் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல படிச்சுக்கொள்ளணும். கணவன் மனைவி என்கிறவங்க அந்த பிள்ளையினுடைய இரண்டு கண்கள். அவங்க ஒரு நல்ல அன்புள்ளவர்களாக, அவங்க நல்ல மார்க்க ஒழுக்க சீலர்களாக இருந்தா பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், நம்மகிட்ட மார்க்கம் இருக்குதா, நம்மகிட்ட ஈமான் இருக்குதா, நம்மகிட்ட தொழுகை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன செய்யணும், கவனிக்கணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் திருமணம் முடிக்கும் போது மார்க்கம் உள்ளவரை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கிறாங்க. ஒரு கணவனை மனைவி தேடினாலும் மனைவியை கணவன் தேடினாலும் மார்க்கம் உள்ளவங்களை தேடி பிடித்தால் தான் அவங்க வெற்றி அடையலாம். ஒரு இமாம் தன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நசீஹத்தை சொன்னார். மக்கள், உங்களுக்கு நல்ல மார்க்க கல்வியை தந்திருக்கிறேன், உங்களுக்கு பிறப்பதற்கு முன்னும் உங்களுக்கு நலவு செஞ்சிருக்கிறேன், பிறந்ததுக்கு பிறகும் உங்களுக்கு நான் நலவு செஞ்சிருக்கிறேன், என்னுடைய உபதேசங்களை பின்பற்றுங்கள் என்றார். அந்த பிள்ளை கேட்குது, பாப்பா நாங்க பிறந்ததுக்கு பிறகு நீங்க எங்களுக்கு நலவு செஞ்சிருக்கிறீங்க, வாஸ்தவம் தான், எங்களுக்கு நல்ல கல்வியை தந்திருக்கிறீங்க, எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை தந்திருக்கிறீங்க, மார்க்கத்தை தந்திருக்கிறீங்க, அது சரி நலவு. நாங்க பிறக்கிறதுக்கு முன்ன என்ன நலவு செஞ்சீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த இமாம் என்ன சொன்னாரண்டா, உங்களுக்கு நல்ல தாயை தேடி தந்திருக்கேனே அப்படின்றார். இவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து தெரியுமா? உனக்கு நல்ல தாயை தேடி தந்திக்க, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு நல்ல உம்மாவை தேடிட்டேன் நான். அப்ப அங்கதான் நீ வளர போற. இந்த விஷயத்துல நம்ம தவறு செய்யறோம். நாங்க நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை தேடும் போது நம்முடைய பேர பிள்ளைக்கு இவர் வாப்பாங்கிறதையும் சேர்த்து தேடணும். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மருமகளை தேடும் போது நம்முடைய பேர பிள்ளைக்கு இது உம்மா என்கிற விஷயத்தை நம்ம தேடணும். ஒரு ஆண்மகன் தனக்கு மனைவியை தேடும் போது என் பிள்ளைகளுக்கு இவள் நல்ல தாய், ஒரு பெண்மகள் தனக்கு கணவனை தேடும் போது என் பிள்ளைகளுக்கு இவர் ஒரு நல்ல தகப்பன், இதையெல்லாம் சேர்த்து பார்க்காம அவங்க பார்த்தாங்களாம், விரும்பினாங்களாம், என்ன வந்தாலும் ஒன்றுமில்லை இவரைத்தான் கட்டுறன்னு ஒத்த கால நின்று மத்த கால நொண்டியாக்கக்கூடிய காட்டுமிராண்டித்தனமான சிந்தனை வந்தா குடும்பம் வளராது. நம்ம காட்டுமிராண்டித்தனமா யோசிக்க கூடாது, எதிர்காலத்தையும் சேர்த்து சிந்திக்கணும். அந்த இமாம் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க, உங்களுக்கு பிறப்பதற்கு முன்னாலும் நலவு செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கம் உள்ளவரை பார்த்து நீ வெற்றி பெற்றுக்கொள், இல்ல தரிபத் யதாக், அப்படி நீ செய்யவில்லை என்றால் உன் கை நாசமாகட்டும் அப்படின்றாங்க. கை நாசமாயிரும் அப்படின்றாங்க. இப்ப நாங்க முதல்ல என்ன செய்யணும்டா, நல்ல கணவன் மனைவியாக நாங்க இருக்கணும். நாங்க 5 நேரம் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். நாங்க தவறான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது. பாப்பா சிகரெட் குடிச்சா மகன் தூள் அடிக்கிறது எவ்வளவு நேரமா? நாங்க அந்த விஷயத்தை செய்ய, நமக்கு ஒரு கடை இருந்தா நாம பீடி சிகரெட் விற்கலாமா? அப்படி ஒரு பணத்தை சம்பாதிச்சு தான் அந்த பிள்ளைக்கு சோத்தை கொடுக்கணுமா? எவ்வளவு பெரிய ஹராம். இந்த இலங்கை கவர்மெண்டே அறிவிக்கிறது, வருஷத்துக்கு 25,000 பேர் புகைத்தலால் மட்டும் மரணிக்கிறார்கள். தினகரனுடைய பேப்பர் கட்டி தினகரனு கொடுத்து அறிவித்தல் இது. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு கொடுக்குது, வருஷத்துக்கு 25,000 பேர் புகைத்தலால மட்டும் போறாங்களாம். அப்ப அதை விற்கிறவன்
30 வருஷம் நம்முடைய நாட்டில் நடந்த பயங்கரவாத யுத்தத்தில் 1 லட்சத்துக்கு உட்பட்டவர்கள் தான் மரணித்தார்கள். 30 வருஷம் ஆயுதங்கள் செய்த 1 லட்சம் பேரை சிகரெட்டு மட்டும் 4 வருஷத்துல செய்தண்டா. அணுகுண்டை விட, வெடிகுண்டை விட, துப்பாக்கி ரவைகளை விட ஆபத்தான சிகரெட்டுகளை கடையில் விற்கலாமா? வீட்டில் சுத்தலாமா? ஏஜெண்டா இருக்கலாமா? வேண்டி பாவிக்கலாமா? சிகரெட்டு குடிக்க நெருப்பட்டி கேட்கலாமா? தப்பு பண்றோமா இல்லையா? இதை நாங்க செஞ்சுக்கிட்டு புள்ள தண்ணி அடிக்கிறான், அது பாவிக்கிறான், இது பாவிக்கிறான், டேப்லெட் பாவிக்கிறான், என்னமோ செய்யறான், எங்கேயோ போறான், என்னமோ நடக்குது அப்படி என்று நாங்க அங்கலாய்த்துக் கொள்வதில் அர்த்தம் இருக்கிறதா? நாங்க மாறணுமே, நாங்க நல்ல பேரண்ட்ஸ் ஆயிருக்கணுமே. இருந்தும் தவறுது என்றால் அதை விதி மேல வைக்கலாம். ஆனால் இல்லாமல் தவறினால் அது நம்ம சதி மேல தான் வைக்கணும். நம்ம தான் சதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள்கிட்ட நாங்க வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள், வார்த்தை சொல்லக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அது 1000 பேர் சொல்லலாம். வார்த்தையால் சொல்வதல்ல, வாழ்க்கையால் சொல்ல வேண்டும். நம்மளை பார்த்து பிள்ளை திருந்தணும், நம்மளை பார்த்து அந்த பிள்ளை தன்னுடைய மாற்றத்தை கொண்டு வரணும். வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, உங்க கனவு மனைவிக்கு இடையில உள்ள தொடர்பாடல் எப்படி இருக்குதுங்கிறத பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கும். நல்ல முறையில் உங்கள் உரையாடல் இருக்கிறதா? ஆரோக்கியமான பேச்சு நடவடிக்கைகள் இருக்கிறதா? இதையெல்லாம் பிள்ளை பார்க்கும். அப்ப பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க வாழ்ந்து காட்டணும். மனைவியினுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காத கணவன், பிள்ளை வளர்ப்பில் பொறுப்பில்லாத கணவன், அல்லது கணவனுடைய உழைப்பில் நன்றி செலுத்தாத மனைவி, அவ பாட்டுக்கு போனும் பேஸ்புக்கும் என்று அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா, இவர் பாட்டுக்கு வெளி உலகம் என்று இவர் இருந்தா, பிள்ளைகள் வளர்க்கப்படல, வளருது. கோழிக்கு தீன் போற மாதிரி போட்டுட்டு இருக்கிற கொளுத்து வளருது பிள்ளைகள். பிள்ளைகளை வளர்க்கல, நாம வளருது. பிள்ளைகளை வளர்க்கணும், மனதோடு சேர்ந்து வளரணும். ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனசுக்குள்ளும் நாம இருக்கணும். அப்ப நாம நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். பிள்ளைகளுக்கு முன்னால பெற்றோர்கள் நல்ல முறையில் இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதைத்தான் பார்க்குது. பிள்ளைகள் எப்படி பேசுறாங்க, உம்மா எப்படி பேசுறாங்க, இமோஷனை எப்படி வெளிப்படுத்துறாங்க, கோபத்தை எப்படி கொப்பளிக்கிறாங்க, எப்படி வாழ்க்கையை சமாளிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமைகள் இருக்குது, எவ்வளவு பாசத்தை காட்டுறாங்க, இது பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்குது. அன்பாக பேசுறது, அழகாக வரவேற்கிறது, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணுமே. ஒரு தாய் நேரத்துக்கு தொழக்கூடியவளாக இருந்தால் குழந்தைக்கு தொழுகை ஒரு சுகமாக இருக்கும், சுமையாக இருக்காது. ஒரு தகப்பன் நேரத்துக்கே பள்ளிக்கு போறவனாக இருந்தால் தற்செயலாக தூங்கினாலும் பிள்ளை போய் எழுப்பான், பாப்பா பாங்கு சொல்லிட்டு அப்படியம்மா, பாப்பா ஊட்ட படுத்துக்கிட்டே போய் சொல்லிட்டு வாடா, போடா போடா தொழுடா. நீங்க முஸ்லீம் தானே, நீங்க முஸ்லீம் தானே, அப்ப என்ன போடா தொழுவுறேன். 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, பாங்கு சொல்லுது, வாடா பள்ளிக்கு போவோம்னு சொல்லாம நில்லு தொழுதுட்டு வாரேன்னு சொல்றாங்கண்டா, பக்கத்தில் இருக்கிறவன் என்ன முஸ்லீம் இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கணும், வார்த்தைகளில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் சொன்னா இல்லையா, கெட்ட வார்த்தை பேசுது என்று சொல்லக்கூடாது, கேட்ட வார்த்தை தான் பிள்ளை பேசுது. நம்ம என்ன பேசுறோம்ங்கிறத பிள்ளை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை உள்ளவர்களாக, பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்களாக கணவன் மனைவி இருக்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னமோ வாழ்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், உழைக்கும் தேர்றோம் அப்படி என்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க குடும்பத்துக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம்ங்கிறாங்க. குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறாங்கிறது ரொம்ப லேட்டா தான் தெரிய வருது. எப்போ ஓடி, எப்ப நின்று, எப்ப அனுபவிக்க போறீங்க? எப்போவாலும் ஒரு நாளைக்கு வந்து, எப்போவாலும் ஒரு நாளைக்கு பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டினா சந்தோஷமா இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப கணவன் மனைவி என்கிறவங்க குடும்பத்துக்காகத்தானே உழைக்கிறாங்க, குடும்பத்துக்காகத்தானே வாழ்றாங்க. அப்ப அதையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளணுமே. எல்லாரும் நாம சொல்லக்கூடிய வார்த்தை ஐ எம் வெரி பிஸி, நான் பிஸி 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 என்று சொல்றோம். நாங்க பிஸி தான். பிள்ளைகளை பார்க்காத அளவுக்கு பிஸியா? மனைவியை பார்க்காத அளவுக்கு பிஸியா? கணவனை கவனிக்காத முடியாத அளவுக்கு பிஸியா? சிந்திச்சு பாருங்க. ஒரு காலம் இருந்தது, விறகு வெட்டணும், அரிசி குத்தணும், புடைக்கணும், கல்லு நீக்கணும், அடுப்பு மூட்டணும், கொச்சிக்காய் அரைக்கணும், மாவு இடிக்கணும். இதெல்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு
துணியை கூட எடுத்துட்டு போய் ஆத்துல கல்லில் ஓங்கி அடிச்சு கழுவி காய வச்சு வாழ்ந்து காலம் நேரம் மிச்சமா இருந்துச்சு. இவ்வளவெல்லாம் செஞ்சு நேரம் மிச்சமா இருக்கு. இப்பெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு பிஸியா இருக்குதான். உடுப்பெல்லாம் மெஷின்ல போட்டா காய வச்சதுக்கு அப்புறமா தான் அது ஓப் ஆகுது. ஆனா அவங்க பிஸியா இருக்காங்க. என்ன பிஸி? நம்முடைய நேரம் திருடப்படுகிறது, நம்முடைய அன்பு திருடப்படுகிறது, நமக்குள்ள உள்ள பாசம் திருடப்படுகிறது. அந்த திருட்டு இந்த போன் மூலமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த போன் நம்மளை திருடிக்கிட்டு இருக்குது. சிந்திச்சு பாருங்க. எல்லார கையிலும் ஆண்ட்ராய்ட் போன், ஒன்றுக்கு 2 சிம், ஒவ்வொருத்தருக்கு 4-5 ஃப்ரெண்டு. இவங்களுக்கு எப்படியான வாழ்க்கை இருக்கண்டா? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தனியா வீட்டில இருந்து ஆளுக்கு ஒரு போன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா என்ன? உங்களுக்குள்ள அன்பு இருந்தா என்ன? சிந்திச்சு பாருங்க. அப்ப கணவன் மனைவி என்கிறவங்க போனுக்குள்ள வந்துட்டா மாமியா பார்க்க முடியல, மதனியை பார்க்க முடியல, வாப்பா பார்க்க முடியல, தம்பியை பார்க்க முடியல, மகனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க முடியல, கணவனுக்கு சேவை செய்ய முடியல. அவங்க முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்காங்க. வேலை இருந்து வரக்கூடிய புருஷன்கிட்ட, டார்லிங் சாப்பாடு மூடி வச்சுக்க, சாப்பிடுங்க டார்லிங் என்ற ஐஸ் வச்சு அந்த ஆளு பெய்த்துருவான். இப்படி சொன்னா சமைச்சே சாப்பிட்டுருவான் அந்த ஆளு. ஏன்னா முக்கியமான கட்டத்தில் இருக்கிறான். அப்ப இந்த நாடகமும் இந்த ஷார்ட் வீடியோக்களும் இந்த பேஸ்புக்குகளும் இந்த டிக்டாக்குகளும் நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிறவங்க போன்ங்கிறது நமக்கு தேவைக்கு பயன்படுத்துறது. போனை நாம தான் பாவிக்கணும், போன் நம்மளை பாவிக்க கூடாது. போனை நாம தான் பாவிக்கணும், போன் நம்மளை பயன்படுத்த கூடாது, பாவிக்க கூடாது. சிந்திச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு இடையிலேயே விரிசல், அன்பு பராமரிப்பு அங்க இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இல்ல. அப்ப இதையெல்லாம் முதல்ல தூக்கி வச்சு பழைய வாழ்க்கைக்கு வரணும். பிள்ளைகள்கிட்ட நாங்க வாழ்ந்து காட்டணும். நீங்க உங்க பிள்ளை மகரிபி டு இஷா வாசிக்கணும், படிக்கணும், புத்தகம் எடுக்கணும் வேண்டா, எடு புத்தகத்தை வாசிக்கோடு, குர்ஆனோடு ஓது அப்படி என்று பெரம்படுத்துக்கு நிக்க தேவையில்ல. நீங்க படிங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க, புள்ள தானா படிக்கும். நீங்க தூங்குற டைம்ல தூங்குதில்ல, நீங்க சாப்பிட்ற டைம்ல பசிக்குதில்ல, அப்ப நீங்க படிக்கிற டைம்ல படிக்கும். அது நாம டிவியை பார்த்துட்டு குர்ஆன் எடு ஓதுடா அப்படின்னு டிவியை பார்த்துட்டு இருந்தா அவன் குர்ஆனை வச்சுக்கிட்டு டிவியில காது வச்சுக்கிட்டு இருப்பான். விளம்பர இடைவெளியில தான் படிக்கானான்னு திரும்பி பார்ப்பீங்க. அப்ப அவனுக்கு விளம்பரம் தேவையில்ல, ஓதிக்கிட்டு தான் இருப்பான். இதான் நடந்துகிட்டு இருக்குது. சோ நாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால நேரத்தை நல்லா ஒதுக்கணும், நேரத்தை நல்லா ஒதுக்கி நல்லா கவனிக்கணும். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது, சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஒரு தாய் தகப்பனாக இருக்கணும், கவனிக்கணும். 6 மணிக்கு மேல பிள்ளை வெளியில போகக்கூடாது, வீட்டுல வரணும்ங்கிறது பழைய அஜெண்டா. இப்ப பிள்ளைகிட்டயே ஒரு கீயை கொடுத்துட்டு வந்தா சாப்பாடிக்க சாப்பிட்டுட்டு தூங்குங்கிறது புதிய அஜெண்டா. இதான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை மணி போறான், எத்தனை மணிக்கு வாராங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்ப பிள்ளைகளை நம்மளோட கொண்ட்ரோலா வச்சுக்கணும். நம்முடைய ஏன் பிள்ளைகள் தான், நம்முடைய எதிர்பார்ப்பு பிள்ளைகள் தான், நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய கனவு, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்கள் சரியா நிறைவேற்றணுமாக இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் டைம் ஒதுக்கணும். ஆண்களும் தயவு செஞ்சு குடும்பத்தில் கவனம் செலுத்தணும். பிஸி தான், வேலை தான், ஓட்டம் தான், எல்லாம் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் தானே. அந்த குடும்பத்தை விட்டு போட்டு ஓடாதீங்க. அங்க வாங்க, கொஞ்ச நேரம் போனை அப்படியே சைலண்ட்ல வைங்க. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சந்தோஷமா பேசிட்டு இருங்க. முதல் கனவு மனைவி ஆரோக்கியமா இருந்தா தான் மனசு ரெடியா இருக்கும். அந்த மனசு நல்லா இருந்தா தான் பிள்ளைகளை அவங்க வளர்ப்பாங்க. அவங்களுக்குள்ள பிணக்கும் பிரச்சனை வந்தா மூக்கு சிவந்துகிட்டு இருக்கிற தாய் கிட்ட பிள்ளை நல்லா இருக்குமா? இருக்காது. அப்ப அழுதுகிட்டே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு முன்னால பிள்ளை ஸ்ட்ரெஸ் ஆகுமே. எப்ப பார்த்தாலும் உமாவும் பாப்பாவும் குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு படிப்பை பள்ளிக்கூடத்தில் செலுத்த முடியாது. அந்த பிள்ளையோட மனசு பாதிக்கப்படுது. அப்ப பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க அன்பை பொழியணும், பாசத்தை பிழியணும். கணவன் மனைவி நல்லா இருக்கணும், சிரிச்சு பேசணும். உமா அப்பா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, போயிட்டு வரேங்கிறாங்க, சலான் சொல்றாங்க, வாங்கங்கிறாங்க, டீ குடிக்கிறீங்களாங்க, சாப்பிட்டீங்களாங்கிறாங்க.
என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏன் டென்ஷன் ஆறீங்க, அல்லாஹ் போதுமானவன், ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் என்று சொல்றாங்க என்றால் அந்த மனசு அவ்வளவு அன்புக்கு புளியுது என்றால் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்துடுது. பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப பேரண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்டா, வீட்டுல கொஞ்சம் டைம் எடுத்து பேசுங்க. பாப்பாவையும் உம்மாவையும் ஒண்டா சந்தித்து எத்தனையோ ஆண்டுகள் என்று சொல்ற பிள்ளைகள் எப்படி நல்லா வாழும்? பாப்பா உம்மாவை பேசிட்டு இருக்கிறத பிள்ளை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பிஸியானவர். வீட்டுக்கு வந்து ஆயிஷா நாயகி மடியில படுத்துட்டு குர்ஆன் ஓதுறாங்க என்றால் இது ஒரு முன்மாதிரி இல்லையா? ஏன் இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க? மனைவி மடியில படுத்துக்கிட்டு ஒரு அல்லாஹ்வின் தூதர் குர்ஆன் ஓதுறாங்க. இதற்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருந்தேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வழி. ஒன்னா சாப்பிடுறாங்க, ஊட்டி விடுவாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் சாப்பிடும் போது எடுத்து கடித்த எலும்பில் கடித்த இடத்தில் வாய் வைத்து நபி அவர்கள் கடித்து உன் மீது எனக்கு அருவருப்பு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசம். ஒரு தட்டில் சாப்பிடுறாங்க, ஒரு இடத்துல கடிக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, ஆளுக்கால் ஊட்டி விடுறாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. கணவன் மனைவி இப்படி இருந்தால், தாயும் தகப்பனும் இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கையை அர்த்தமாக புரிந்து எவ்வளவு அன்பான வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மனசு நிறைவாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் கவனம் செலுத்தப்படும். இது வெளியிறங்கும் போது உம்மாக்கு பாப்பா ஓங்கி அரைந்தது மனக்கண்ணுக்கு முன்னால வந்தா படிப்பு ஏறாது. இரவெல்லாம் அழுதுகிட்டு இருக்கக்கூடிய தாய்க்கு பக்கத்தில் தூக்கம் இல்லாத குழந்தை ஸ்கூல்ல போய் தூங்கிட்டு இருக்கு. அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்பவங்க பாசத்தை புளியக்கூடியவங்களாக இருக்கணும். இது முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது, பிள்ளைகளை நாங்க எப்பவுமே வளர்க்கும் போது திறந்த சுதந்திரமும் கொடுக்க கூடாது, கடுமையான ஸ்ட்ரிக்டும் கொடுக்க கூடாது. பிள்ளைகளுக்கிட்ட திறந்த சுதந்திரமும் இருக்கிறல்ல, கடுமையான ஸ்ட்ரிக்கும் இருக்கிறல்ல, அப்படித்தான் பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளை எப்படி வளர்க்குறாங்கன்னு சொன்னா, திறந்த சுதந்திரம், தொடப்போடா அடிக்கப்போடா இப்படி வளர்க்குறோம். ஸ்கூல்ல சேர்க்கும் போது அந்த காலத்தில் பிள்ளைகளை எங்களையெல்லாம் எங்கள் வாப்பா அம்மா சேர்க்கும் போது எப்படி சேர்ப்பாங்கண்டா, இதான் என்ற பிள்ளை கண்ணையும் மூக்கையும் தவிர மற்ற இடமெல்லாம் அடிங்க சார். ஸ்கூல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க, அதோடு அவங்கள கல்விமான்களாக ஆக்குவாங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் இன்ஜினியர் டாக்டர் ஆக்க முடியாது. ஆனா எல்லா மாணவர்களையும் நல்ல முஸ்லீமாக மாத்தலாம், நல்ல ஒழுக்கமுள்ளவெல்லாம் மாத்தலாம். இன்னைக்கு அதுக்கு தான் இடம் இல்லையே. பாப்பா சொல்லிட்டார், என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? ஸ்கூல்ல சேர்க்க கொள்ள தொடப்போடா தெரியுமில்ல 119 வர. அப்ப சார் அடிப்பாரா? அடிக்க அடிச்சா வம்பு, போலீஸ் கேஸ் ஆகும். அதனால அவர் என்னஞ்சாலும் ஒண்ணும் இல்லை, ஹோம்ஒர்க் செஞ்சு வந்தா சரி. எழுதலையா? இல்ல சரி, அப்ப நாளைக்கு எழுதிட்டு வாங்கம்மா, அவ்வளவுதான். அப்ப பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்த்திருக்கோம்டா, தொடப்போடா அடிக்கப்படாது. நாம அடிக்காம பிள்ளை வளர்த்தோம், இப்ப பிள்ளைக்கு போலீஸ்காரன் அடிக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம். நாம பிள்ளைக்கு அடிக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள்ங்கிறாங்க. எடுத்ததும் கவுக்க சொல்லல, அடிக்க சொல்லல. 7ல சொல்லு, 8ல சொல்லு, 9ல சொல்லு, 10ல சொல்லு, இப்ப அடி. எடுத்ததும் அடிக்க சொல்லல, 3 வருஷமா சொல்லு, அதுக்கு பிறகு செய்யாட்டி அடி. அடிக்காம பிள்ளை திருந்தாது. அடி என்ன கடுமையா அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அடி இல்ல. அன்புள்ளவர் கை நீட்டினால் மனசு வலிக்கும், அந்த அடி. அன்பு காட்டின நம்ம அடிக்க ஓங்கினா போதும், செத்துருவான். இதான் முக்கியம். அப்ப கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்தால் புள்ள நல்லா வரும். 6 மணிக்கே வீட்டை வரணும், வெளியில போக கூடாது, அங்கங்க சுத்தக்கூடாது, எல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு தலையில கை வைக்க கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு கொடுக்கணும். அம்மா நாங்க எல்லா கூட்டாளிமாரும் குளிக்க போறோம், போயிட்டு வாட தங்கம், இன்னும் செலவுக்கு காசு எடுத்துட்டு போ. 2 ஆத்துல வைத்தாமண்டு கேள்விப்படும் போது தான் ரொம்ப கவலைப்படுவோம். நம்ம எல்லாரும் ஓலவல் எடுத்த பிள்ளைகள் எல்லாரும் நாங்க அம்மா ஒரு பார்ட்டி வைக்கும், எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். நல்ல தங்கம் போயிட்டு வா தங்கம் எடுப்போம். அதுல போய் செல்ஃபி எடுத்திருப்பாங்க, அதுல ஒரு போட்டோ ஒருத்தன் திருடி இருப்பான், அதை ஏஐ டெக்னாலஜியில போட்டு அவனோட தோள கை போட வச்சிருப்பான். அது ஃபேஸ்புக்கில் வெறும் இந்த பிள்ளை நெஞ்சு குடிக்கும். தேவையா இது? நம்மோட பிள்ளை நம்மளோட இருக்கணும். எதுக்கு போட்டோவுக்கு போஸ்? நம்ம பழக போற பிள்ளைகள் என்ன பழக்கத்தோடு இருக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பான், யாரோடு பழகுறான் என்று பார்த்து பழகட்டும் என்றாங்க. அப்ப நம்ம பிள்ளை யாரோட பழகுது? நாம பழக விட்ட பிள்ளை லவ் பண்ணிட்டு இருப்பாள். அவளை ஸ்டைல், அவளை அன்பு, அவளை பராமரிப்பு, அவளை காதல்ல, அவளை சுகத்தை சொல்லி ஆசை ஊட்டி இவளை மனசுக்குள்ள கெடுத்து விட்டுருவான். அவளோட கூடினது புற இவள் போக்கு சரியில்லைம்பா. தேவையா இது? நம்ம பிள்ளை நம்ம கண்ணுக்குள்ள இருக்கணும். யாரோடு பழகிறோம் என்று பார்த்து பழகட்டும். இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமல்ல, எந்த மதமும் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் சூழல் சரியா இருக்கணும், நட்பு நல்லா இருக்கணும். திருக்குறள் 801, நிழல் நீரும் இன்னாத இன்னா சமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறோம், நெருக்கமான உறவு கூட தப்பானால் தள்ளி வை அப்படிங்கிறது திருக்குறள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் தானே சொல்லுது, யாரோட பழகிறோன்னு பார்த்து பழகட்டும். அப்ப பிள்ளைகளை கண்காணிக்கணும். எங்க போகுது, என்ன செய்து, யாரோட பழகுது, என்ன நடக்குதுங்கிறத நீங்க கண்காணிக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட வேற வேற பழக்கங்கள் வந்திருக்குது, எவ்வளவு பெரிய ஹெபிட்கள் உருவாகுது. ஆகவும் மோசம் இந்த போனுக்கு எடிட் ஆகுறது. இந்த போனுக்கு எடிட் ஆகுறது சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த போன்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த போனால மனநிலைகள் பாதிக்கப்படுது, மென்டல் இல்னஸ் ஏற்படுது போன் பாவிக்கிறதுனால. அதுலயும் இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி சூசைட் பண்ற லெவலுக்கு போயாச்சு. ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில அந்த பிள்ளை தோத்து போனா சூசைட் பண்றான். அவன் மென்டல் இல்னஸுக்கு ஆளாறான். அவனுக்கு என்ன செய்யுது, டெலூஷன்கள் ஏற்படுது. கற்பனை உலகத்தில் வாழ தொடங்குறான். அப்ப கூடுதலா போன பார்க்கறது, ஷார்ட் வீடியோ பார்க்கறது, டிக்டாக் செய்யறது, இது ஒரு மனநோயா போச்சு. என்ன பார்த்தாலும் போட்டோ இறக்குறது, போட்டோ போடுறது, செல்வி எடுக்கிறது, இதுவே ஒரு மனநிலைய பாதிப்பு ஏற்படுது. அவங்களால படிக்க முடியாது. அப்ப இந்த போனை நம்ம கையில கொடுக்க கூடாது. இது ஒரு விஷயம். போனை பிள்ளைகள் பாவிக்க கொடுத்துட்டோம் என்றால் அந்த பிள்ளைகள் போனுக்குள்ள இறங்கிடும். நேர முகாமைத்துவம் இருக்காது, நேரத்துக்கு தொழாது, நமக்கு கட்டுப்படாது, தன்னை சுத்தப்படுத்தாது, குளிக்காது, ரெடியாகாது, படிக்காது, எதுவுமே இல்லை. போன், இந்த போனுக்கு எடிட் ஆயிட்டா இல்லையாண்டு எப்படி பார்க்கறது தெரியுமா? அந்த போனை மட்டும் நீங்க சுண்டி எடுத்தால், அவன் அமைதியா இருந்தால் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்ததுமே அவன் வைலண்டா மாறிட்டான், கண்ணாடி உடைக்கிறான், கத்தியை எடுக்கிறான், தா போனேங்கிறான், மரியாதை கட்டு போகுது, பாப்பாக்கு டாய்ங்கிறான் என்றால் அந்த புள்ள மென்டலி அப்செட். மேற்கத்திய உலகத்தில் போனுக்கு எடிட் ஆகி மென்டல் ஆன பிள்ளைகளுக்கு டோபோமைன் ஃபாஸ்டிங் சென்டர் என்ற ஒரு மருத்துவ பீடம் வச்சிருக்கிறாங்க. டோபோமைன்ங்கிறது மூளையில சுரக்கிற அந்த ஹோமோன் பேர். அந்த டோபோமைன் ஹோமோன் அதிகமா சுரந்துதான் அவன் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறான். பெரியவங்களே போனுக்கு எடிட் ஆகிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும் போதும் போனு, குளிக்கும் போது போனு, ஹெல்மெட்டுக்கு போனு, எல்லா இடத்துலையும் போனு, டாய்லெட்ல போனு, தூங்கும் போது தலைவாணிக்கு அடையில் போனு. பொண்டாட்டி இல்லாமலும் இருப்பான தவிர போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. சொரிஞ்சு பிடிச்சவன் கையும் செல் பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கு தான் இருக்குமான்னு சும்மாவா சொன்னான். எந்நேரம் அதை சுரண்டிக்கிட்டே இருந்தா எப்படி நல்லா இருக்க முடியும்? இந்த பெண் பிள்ளைகள், பொம்பளைங்க, அவங்களுக்கு இந்த முதலெல்லாம் பெண்கள் வெளியில போறா ஒரு நல்ல பேக்கோட போகணும். இப்ப பேக் தேவையில்லை, நல்ல பெரிய போனை இப்படி புட்டிச்சுக்கிட்டு போகணும். அப்படி நட்டந்து போக்கல ஒரு பெரிய போன் வைக்கணும். நல்ல போன் வச்சுக்க, நம்பர் வேணுமா நம்பர் வேணுமா நம்பர் வேணுமான்னு போற மாதிரி இருக்குது. எதுக்கு உனக்கு போன்? என்ன பிஸ்னஸா பண்றது? சும்மா இருக்க வேண்டியது. அந்த போனை அப்படி தட்டுறதுல அதுக்கு ஒரு நல்ல பெக்கவர் போட்டு அதுல ஒரு சங்கிலியில் ஒரு குட்டி பொம்மை தொங்கினா சுபஹானல்லாஹ் என்னமோ மாதிரி. இப்பெல்லாம் பெண்கள் நகை வேண்டி கேட்கறத விட போன் தான் வேண்டி கேட்கறாங்க. அது என்னத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறது, வெளியில இருக்கிற மாதிரி ஒரு போன் தாங்க. எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப புதுசா ஒன்று வருது, கிரஷ். லவரும் இல்ல, பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கிரஷ்ஷா. எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி இருக்காமன்ற மாதிரி போச்சு. இந்த போன்ங்கிறது பெரியவங்களுக்கு தான், சின்னவங்களுக்கு இந்த ஆபத்து. இந்த பிள்ளைகளுக்கு போன்ல படிப்பிச்சு கொடுக்காதீங்க. இந்த பிள்ளைகளுக்கு போன்ல கேம் கொடுக்காதீங்க. இந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே நீங்க என்ன செய்யறீங்கன்னா போனை போட்டு கொடுத்து சோறு தீர்த்துறீங்க. கடுமையா கனாட்டு படுத்தினா போனை கொடுத்து போட்டு வேலை செய்யறீங்க. மெல்ல மெல்ல அவன் போனுக்கு எடிட் ஆகுறான். அவன் போனுக்கு வாழத்தவங்க கண்ணுக்கு பிரச்சனை ஆகுது. அந்த புளி ஸ்கிரீனை தொடர்ந்து பார்க்க முடியாம போகுது. அப்ப பிள்ளைகளுக்கு போன் எடிட்ட கொடுக்க கூடாது. போன்ல ரொம்ப கவனமா இருங்க நீங்க. அப்ப நீங்க முதல் போனை தூக்கி வைங்க. 8 மணியா போச்சு, எல்லாரும் போனை தாங்க.
தூக்கி வச்சிடணும். இதுக்கு பிறகு இங்கே ஒருத்தரும் ஃபோன் எடுக்க தேவையில்லை, எந்த ஃபோனும் இங்கே வர தேவையில்லை, நேரத்துக்கு தூங்குங்க. அப்படி பெரியவங்களே ஃபோன் கலெக்ட் பண்ணிடணும். நம்ம ஃபோனை சைலண்டில் வச்சு விட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருக்கணும். இடையில ஒருத்தன் தேவையில்லை. கடையில் வியாபாரம் பண்ணலாம், இடையில வியாபாரம் பண்ணக்கூடாது. 12 மணிக்கு கால் பண்ணி சார் ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர் தேவையில்லை உனக்கு. 12 மணிக்கு ஆர்டர் தேவையில்லை, நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. அவன் காலையில் எடுப்பான், உன்னுடைய ஆர்டர் உனக்கு தான் கிடைக்கும், உனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் உனக்கு கிடைக்கும். சூரா ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நாம் எடுத்துட்டோங்கிறான். அப்போ நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை, உனக்கு வர வேண்டியது காலையில் வரும். அப்போ முக்கியமான ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் நமக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். பிள்ளைகளை கண்காணிக்கணும், என்ன பண்ணுறான் என்ன செய்கிறானுங்கிறத பார்க்கணும், யாரோட பழகிறான்றத பார்க்கணும். பிள்ளை ஓதுதா படிக்கிறா கூட இருக்கணும், பள்ளிக்கு போகக்கூட கூட கூட்டிக்கு போகணும். பிள்ளைகளுடைய மனநிலையை புரிஞ்சு கொள்ளணும், அவனுக்கிட்ட கதைக்கணும், அவளுக்கிட்ட கதைக்கணும், அன்பை செலுத்தணும். அன்பு தேவைதான் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. பொதுவாக நீட்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க, மனுஷனுக்கு 5 பிரச்சனைகளில் ஆபத்து வரும்போது மனநிலை பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நீட்ஸ் தியரி. இந்த நீட்ஸ் தியரியை வச்சு தான் உளவியல் ரீதியான பிரச்சனைகளை பிரிக்கிறாங்க. அந்த 5: 1 அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இதான் அந்த 5. அந்த அன்பு தேவை அதுதான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான. பெரியவங்களுக்கு தான் சின்னவங்களுக்கு தான். மாப்பிள்ளை என்னோட இறக்கம் இல்லை, அப்ப அப்படியே விழுந்துடுறான். உம்மா பாப்பா என்னோட இறக்கம் இல்லை, இந்த பிள்ளை அப்படியே விழுந்துடுது. ஆசிரியர் என்னோட இறக்கம் இல்லை, அந்த பிள்ளை மனநிலையில பாதிக்கப்படுது. அப்ப அன்பு தேவை தான் பெஸ்ட். அந்த அன்பு தேவையை நம்ம சரியா நிறைவேற்றணும். நம்ம எல்லாரும் பிள்ளைகளோட அன்பா தான் இருக்கிறோம். அந்த அன்பை வெளியில காட்டாததான் பெரிய ஒரு ஆபத்து. அந்த பிள்ளை நல்லா உடுத்துட்டு இருக்கும்போது கியூட்டா இருக்க, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கடி நீ அப்படின்ற ஒரு வார்த்தை உம்மா சொன்னா என்ன, பாப்பா சொன்னா என்ன பிரச்சனை? மகன் அப்படியே வரும்போது சூப்பரா இருக்கிறா, உன்னை நடைய அந்த மாதிரி இருக்கிறா, நல்லா இருக்கு உனக்கு இந்த ரவுசர், சூப்பரா இருக்கு, சூப்பர், நல்ல. பாப்பா சொன்னா என்ன, உம்மா சொன்னா என்ன, அவனுக்கு முழு திருப்தி ஏற்பட்டும். என்னில் அன்பு இருக்குது, என்னட்டு அன்பை காட்டுறாங்க, வெளிப்படுத்தணும். நீதாண்டா என்ற உசுறு, நீதாம்மா என்ற உசுறு, தலையை தடவி நெத்தி மோந்து போய் தூங்குடாச்சலாம் அப்படி என்று சொல்லி அன்பை காட்டலையா, இடையில ஒருத்தன் அன்பு காட்டுவான், அதோட ஓடி போய்த்துருவான். இதான் பார பிரச்சனை. ஒரு கணவ மனைவி அன்பு காட்டலையா, இடையில வேலை செய்கிற ஒருத்தன் வந்துடுவான், அன்பை காட்டி அடிச்சுக்கிட்டு போய்த்துருவான். இதான் நடந்துட்டு, இதான் நடக்குது. தயவு செஞ்சு அன்பு தேவையை சரியா நிறைவேற்றுங்க. பிள்ளைகளுக்கிட்ட அன்பை வெளிப்படுத்தி காட்டுங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க கண்டிப்பு செய்யும் போது காரணம் சொல்லாம செய்யாதீங்க. இப்போ உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு அவுட்லுக் வந்துடும். பிள்ளைக்கு 13-14 வயசாகக்குள்ள அவுட்லுக் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், சோல் போடணும், பர்தா போடணும், தனியா போகக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு தெரியும். பிள்ளைக்கு தெரியுமா? அவள் குழந்தை தான், துள்ளி குதிச்சு ஓடிமா பெரிய மாட்ட போறேன்பா, காலை உடைப்பேன் பொடி உள்ள அப்படின்னு. இதுதான் நம்ம செய்த தவறு. இப்ப இந்த பிள்ளை என்ன நினைக்கும் தெரியுமா? கொஞ்ச நாளா உம்மா நம்மளோட இறக்கம் இல்லை, கொஞ்ச நாளா தான் உம்மா அவனோட கடும் இறக்கம். அது உனக்கு விளங்கல்ல, விளங்கிட்டா? முதல்ல ஓடை விளையாடிட்டு இங்க இருந்து ரோட்டை கடந்து பெரியம்மா வீட்டுக்கு போனோம். இப்ப பெரியம்மாட்ட போயா காலை உடைப்பேன் பொடி உள்ள அப்படி. அம்மா இதை அப்படி சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைய கூப்பிட்டு இங்க வாடி செல்லாம், நீ பெரிய பொண்ணாயிட்டு, நீ சாதாரண ஆள் கிடையாது, இப்பெல்லாம் தனியே போகக்கூடாமா செல்லம், பெரிய மட்டும் தானே சமைச்சு எல்லாம் முடிச்சது போறோம், 2 பேரும் போவோம், மதிப்பு உனக்கு தெரியாம இருக்குதுமா, உள்ள படிச்சுக்கிட்டே நானோட கூட்டாளி மாதிரி வந்தா இப்ப நீ போகக்கூடாது அங்க முன்னுக்கு, நீ பெரிய பொண்ணு, நாங்க டீ கொண்டே கொடுப்போம், நீ சும்மா இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். இப்படி மார்க்கத்தை மரியாதையாக சொல்லி அன்பாக பிழிஞ்சி ஆறுதலாக சொல்லி பிள்ளைகளை வளர்க்கலாட்டி பிள்ளை நினைச்சுக்கும் உம்மா இறக்கம் இல்லை, வாப்பா இறக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம பிள்ளைகளிடத்துல மார்க்கத்தை கொடுக்கணும், ஒழுக்கத்தை கொடுக்கணும், கண்டிப்பு காரணத்தோடு கொடுக்கணும், கண்டிக்கணும், கண்டிக்காம இருக்கக்கூடாது. கேட்டதெல்லாம் வேண்டி கொடுத்தீங்க என்றால் அந்த பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்கும், உங்களால கொடுக்க முடியாம போகும். அப்ப குடும்பத்துல பிரச்சனை வரும். நோ சொல்லி பழக்கணும்.
பிள்ளைகள் கேட்கறத எல்லாமே கொடுக்கறது இல்லை. இது கூடாது, இது நம்முடைய மார்க்கத்துக்கு செட் ஆகாது, வயசுக்கு இது சரியாகாது, இதுக்கு விலை கூட, இந்த அளவுக்கு வசதி, இது கூடாது, இது கரெக்ட், இதை நான் வேண்டிய தாரேன், அது அது வேணாம். அப்ப சிலதை கொடுக்கணும், சிலது இல்லைங்கணும். இப்ப பிள்ளை நல்லா வளரும். அந்த பிள்ளைக்கு தெரியணும் உம்மா இல்லைண்டா இல்லைதான். இரவு 10 மணிக்கு எனக்கு பால் பாக்கெட் ஒன்று வேணுமேம்பா, சாக்லேட்டா, ஆமா 10 மணிக்கு சாக்லேட் எங்க வருது? டே கடையெல்லாம் பூட்டிட்டுடா, அது சாக்லேட்டான்னு கத்துவான், கீழே உழுவான், கதவுல இடிப்பான், கீழே பிறண்டுவான், நாம ஓடி திருவண்டோ அப்படி நம்ம விறக்குள்ள சாக்லேட் வேண்டிக்காண்ட அந்த ஆள் நான் ஊரை தாண்டிட்டேன்டி, கடையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்றோம். அவரு தங்கச்சி கோல் பண்ணிமா உண்ட வீட்ட சாக்லேட் ஏதாவது இருக்கா? இல்ல, இவன் உர்றான் இல்லடி என்று 12 மணி ஆகும். 12 மணி ஆகும் படுக்க மாட்டேங்கிறான், சாக்லேட்டா அப்படியம்பான். இவன் அப்படியே வைலண்டா நிப்பான். கடைக்காரனுக்கு போன் பண்ணி அம்மாக்காக ஒழும்புடா, என்ற வீட்டு பெரிய பூகம்பம் வெடிக்குது, நான் வடைக்கு முன்னுக்கு மச்சான் அனுப்புறோம், ஒரு சாக்லேட்டு குடுறாம்பி என்ற தங்கம் என்று சொல்லி அவனை எழுப்பி 1 மணிக்கு சாக்லேட் வேண்டி கொடுத்தா அப்ப தின்னுட்டு படுத்தோன்னு நாம நினைக்கும் புள்ள வளர்த்துட்டோம். உருப்பட்ட மாதிரி தான். நீங்க புள்ள வளர்க்கல, நீங்க பிள்ளை கெடுக்குறீங்க. நீங்க அவர் சாக்லேட் வேண்டி கேட்டா நீங்க இல்லைன்னு சொன்னா அது 3 நாள் ஆனாலும் இல்லை, ரத்த கண்ணீர் வடிச்சாலும் இல்லை. அவர் கத்துவார், பெரட்டுவார், சத்தம் போடுவார், அப்போ சாக்லேட் இல்லை. சரி கத்துறேன்னா அந்த கதவை பூட்டிட்டு உள்ளு கத்துங்கம்மான்னு பூட்டி விட்டு படுத்துருக்கணும். விடிய விடிய கத்துவாங்க, கொஞ்சம் கஷ்டம் தானே, நான் இருக்கணும். 4 மணி கத்துவார், நீங்க சாதாரணமா இருக்கணும். மனசுக்குள்ள நீங்க வேதனைப்படுறத காட்டிக்கவே கூடாது. உள்ளுக்குள்ள அழுதாலும் கண்ணை தொடச்சிக்கிட்டு பக்கத்தால போகும்போது சிரிச்சுக்கு போகணும். சாக்லேட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இவர் இப்ப முடிவெடுப்பார், அடடா பாப்பாவும் உம்மாவும் இல்லைண்டா இல்லைதான் என்ன. இன்னொரு நாளைக்கு மயில வம்பார், இல்லைண்டா சரி எம்பார். இதுதான் புள்ள வளர்ப்பு. கொடுத்து பழகிட்டீங்க. ஒரு நாளைக்கு உண்ட கேட்பான், இந்த மாப்பிள்ளைய பண்ணித்தா அண்டு கேட்பான். அவன் தனி தூள்காரன் ஆயிடுப்பான். எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணும் அப்படி என்றோன்னா தூள்காரன், இல்லைன்றோன்னா ஓடிடுவாள் பேக்க தூக்கிட்டு, மரம் முடிச்சு. மைலோ கொடுக்காம விட்டு இருந்தா இந்த பையனோட போகாம இருந்திருப்பா. இப்ப பிள்ளை வளர்க்கும் போது நோ சொல்லி பழக்கணும். நாம செல்லம் அப்படியே தங்கம் அப்படியே வேண்டினதெல்லாம் கொடுக்கிறோம் என்று கொடுத்தா கெடுக்கிறோம். நாம இல்லைங்கிற இடத்துல இல்லை. மார்க்கம் தடை செஞ்சது தப்புண்டா தப்பு தான், பிழைண்டா பிழைதான், கூடாதண்டா கூடாதான், அது செய்யக்கூடாதா செய்யக்கூடாதான். என்ன பிள்ளட மனசு நோவுறது? பேர்தே கொண்டாடுறது மார்க்கத்தில் இல்ல, ஹராம், பித்அத். இது நம்ம கொள்கை இல்ல. 5வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸரா அவுலியா. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் வழிகாட்டிகளாக எடுக்காதீங்க. அவங்க கலாச்சாரம், அது நம்ம கலாச்சாரம் இல்லை. தப்புமா என்று வளர்த்து வந்தா அவனுக்கு மனசு நோகாது. இது நாமளும் பேர்தே பார்ட்டிக்கு போனா என்ற பேர்தேக்கு கேக்கு வெட்டும்பான், கேக்கு வெட்டுவோம், கலாச்சாரம் சீர்கெட்டு போகும். பிள்ளை பிள்ளைதான். அந்த தப்பு தப்பு, எதை தப்பா சொல்றோமோ தப்பா தான் இருக்கும். பிஸ்மி சொல்லி அர்த்தா தான் ஹலால், எவனோ அர்த்தது ஹராம், தப்பு என்று சொல்லித்தான் நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் கோழி வாங்குறோம். ஹலால் கோழி தான் வாங்குறோம். அதை மட்டும் ஸ்டிக்கா சொல்லிட்டோம். மது அருந்துறத தப்பா சொல்லல. வாப்பா குடிச்சுக்கிட்டு வாரார், இப்ப புள்ள போத்தல் எடுத்துக்கிட்டு, ஹராத்த போத்தல் எடுத்துக்கிட்டு, அதுக்கு பைட் வேணுமாமே, கடிக்கிறதுக்கு ஒரு கோழி வேணுமாமே, அதுக்கு ஹலால் கோழி தேடி தெரிவார். சாராயம் ஹலால் தானே, சாராயத்தை வேண்டிக்குவார். ஏன் வாப்பா குடிச்சானே அதை வேண்டிக்குவார். இப்ப கோழி தேவான அந்த காலம் மச்சான் அது ஹலால் கோழி இல்லடா, வாடா அந்த சந்தைக்கு போவோம். அப்ப இது மட்டும் என்ன, நம்ம எதை கொடுக்குறோமோ அது அவன் விலையுதா இல்லையா? கோழிய கூட பிஸ்மி சொல்லி அர்த்தத்தான் திங்கலாம்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் அக்பர் போதை வஸ்து தப்புப்பா என்று சொல்லியிருந்தா போத்தலை கையில் எடுப்பனா? நம்மளும் ஒரு காரணமா இல்லையா? நாளை மறுமையில நம்மளையும் அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? இல்ல. அப்ப நம்ம சிந்திக்கணும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போதே மார்க்கத்தை கரெக்டா கொடுக்கணும். தொழுகை என்பதில் முக்கியம் கொடுக்கணும். தொழுதையா
தொழுதையா அப்படின்னு கேட்கணும். நம்ம கேட்குற 15 வயசாகுது இப்பயும் தொலை சொல்லணும். 45 வயசானாலும் தொலை சொல்லணும். நம்முடைய கடமை தானே. மாப்பிள்ளைகிட்ட தொழுதான்னு ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? தூங்குற மாப்பிள்ளைகிட்ட தொழுதையெல்லாம் நீங்க அஸ்தகுல்லான், ஓ ஐயோ சாரி மறந்துட்டேன் அப்படியேம்பா சொல்லத்தானே வேணும். யாரா இருந்தாலும் எப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க. தொழுங்க தொழுங்க தொழுங்க, குர்ஆன் எடுங்க, ஓதுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நல்லது பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், உங்களோட பிள்ளைகளை பற்றி வெளியில தவறா பேசாதீங்க. உங்களோட பிள்ளை குறைய நீங்க தான் பேசணும், நீங்க தான் சமாளிக்கணும். கம்பேர் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கிட்ட இன்னொரு ஆளை ஒப்பிடக்கூடாது. பிள்ளைகளை இன்னொரு ஆளுக்கிட்ட போட்டு கொடுக்க கூடாது. இது பிள்ளைகளை மனரீதியாக பாதிப்படைய வைக்கும். பிள்ளைகளையோ புருஷனையோ கம்பேர் பண்ணக்கூடாது, பொண்டாட்டியை கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க மட்டும் வீட்டை போய் பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே சாப்பிட்டு போது, இது என்ன சோறு அண்டு கொண்ட தங்கச்சி ஆக்கினால் எப்படி இருந்துச்சு தெரியுமாண்டா, சட்டியோடையும். கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்று நல்லா இருந்தா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, கூடாம இருந்தா வாயை தூக்கி போங்க. அப்பான்னு அடுத்த அண்டைக்கு நல்ல சோறு கிடைக்கும். இல்லை எனக்கு தலைவலி கடையில் எடுத்துனீங்கம்பாள். நீங்க கம்பேர் பண்ணா இன்னொருத்தி போட்டுக்கு போற உடுப்பை நல்லா இருக்கண்டு ஒரு நாளும் சொல்லாதீங்க. இருக்கிற உடுப்பை நெருப்பில் ஓட்டுருவாள் அவள். அப்ப கம்பேர் பண்ண கூடாது. பெரியவங்களுக்கே அது பிடிக்காது. ஆம்பளைங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னொரு ஆம்பளைய சுமாரா இருக்கான், எப்படி இருக்கான் அவனுடைய பாருங்கன்னு சொன்னோன்ன அவ்வளவுதான், ஹாஸ்பிட்டல்ல படுப்பாய்வே. யாரப்பா காய்டி நீ என்னோட நடந்துக்கிட்டு. அப்ப கம்பேர் பண்ணக்கூடாது. பிள்ளைகளையும் கம்பேர் பண்ணாது. அவன் சாச்சிட மகளை பாரு, அவள் எப்படி படிக்காள். இல்ல, அடுத்தவங்க மார்க்ஸ் எடுக்கிறது உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க என்ன மார்க்ஸ் எடுக்கிறீங்கிறத மோட்டிவேட் பண்ணணும். 90 மார்க்ஸ் எடுத்திருக்கான் பாரு அப்படிங்கிறத விட 40 மார்க்ஸ் எடுத்திருக்க மகன் நினைச்சு கூட பார்க்கல, வெரி குட், அடுத்த முறை இதை விட கூட எடுக்கணும். இதுதான் பிள்ளை வளர்ப்பு. ஸ்கூல் விடக்கூடிய தவறு என்ன தெரியுமா? புள்ளட மார்க்ஸை போட்டுட்டு பக்கத்தில் வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்று போறோமே, அதுதான் தவறு. சைக்காலஜிக்கலா தப்பு. அது அதிகூடிய மார்க்ஸ் இல்லை, அடி வாங்கி கொடுக்கும் மார்க்ஸ். அதை வச்சு தான் அம்மா அடிக்கிறேன். இஞ்சவா இஞ்சவா, நீ எத்தனை எடுத்த இஸ்லாத்தில்? 50. இஞ்ச பாரு, பக்கத்தில் ஒருத்தி 100 எடுத்திருக்காள். அப்ப நீ விடுக்கி உண்டு ஒரு குண்டு. அப்ப அது அதிகூடிய புள்ளி இல்லை, அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி. அதை தயவு செஞ்சு போடக்கூடாது. ஸ்கூல் பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட பிள்ளைய மோட்டிவேட் பண்ணுங்க. நீ இன்னும் வளரணும், நீ இன்னும் சாதிக்கணும். அடுத்தவனை பார்க்காத, ஒன்ன பாரு, நீ இன்னும் முன்னேறு அப்படிங்கிற மோட்டிவேட் பிள்ளைகள் எல்லோருக்கும் நீங்க கண்டிப்பாக கொடுக்கணும். அப்ப மார்க்க விஷயத்தை கொடுக்கறதோட மட்டும் நிறுத்திக்காம கல்வி விஷயத்திலே நாம கொடுக்கணும். நல்ல கல்விமான்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். தீன் இருக்கணும், அதோட நல்ல கல்வி இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும். இது நம்ம தான் அதை கெடுக்கிறது. வழங்கிட்டு அப்ப பிள்ளைகளை நல்ல பெறுவர் எடுக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், சாதிக்கணும், பெரிய பெரிய இடத்துக்கு நம்ம வரணும். அப்படிங்கிறதுல நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். அப்ப நல்ல பட்டம் பதவிகளை பெற்று பிள்ளைகள் நல்ல பெறுவர்கள் எடுத்து நல்ல லெவலுக்கு வர்றது எதிர்காலத்துக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவிதான் இந்த சமுதாய வளர்ச்சி. அப்ப இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு போதை வஸ்து பாவனை பிள்ளைகளை பதர்களாக்கி, படிப்பறிவற்றவர்களாக்கி, கேவலப்படுத்தி, தொழில் இல்லாதவர்களாக, கையில பண வசதி இல்லாதவர்களாக, பதர்களாக மாத்திக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நல்ல சம்பாதிக்கக்கூடியவர்களாக, நல்ல கல்விமான்களாக. நீ நல்ல முஸ்லீம், 5 நேரம் தொழு, ஒரு நல்ல டாக்டர் ஆயிரு. நீ 5 நேரம் தொழு, நல்ல ஒரு இறைச்சி கடை வச்சுக்கோ. நீ தொழுகையாளி ஏறி மீன் வில்லு. நீ தொழுகையாளியா இல்லு, நல்ல ஒரு இன்ஜினியர் ஆயிரு. அப்போ நல்ல ஒரு முஸ்லிமா இருந்து நல்லது செய்யக்கூடிய 5 நேரம் தொழுகையாளியாக மார்க்கப்பட்டுள்ளவளாக ஒரு டீச்சரா அதிபரா இருந்துட்டு போ. அப்ப நம்ம கிட்ட நல்ல பட்டம் பதவிகளை கொண்டு வரக்கூடிய கல்விமான்களை உருவாக்கக்கூடிய திறமை இருக்கணும். நல்லதை கற்கணும். கற்று அதுல நம்முடைய பிள்ளைகள் சமூக சேவை செய்தால் அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவான். நம்ம 4 நல்ல விஷயத்தை செய்ய செய்ய அல்லாஹ் நமக்கு நன்மை தருவான். நம்முடைய பிள்ளைகளை நல்ல கல்விமான்களாக உருவாக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? தொண்டு செய்யணும். மொழி அறிவு இருக்கணும், கணித அறிவு இருக்கணும், விஞ்ஞான அறிவு இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வளரணும், சாதிக்கணும். என்னதான் நீங்க கல்வியின் உச்ச கட்டத்தை எட்டி பிடித்தாலும் அங்க
இரையச்சம் வந்துகிட்டே இருக்கும். ஏனென்றால் சயின்ஸ் ஒரு இடத்துல முட்டும். சயின்ஸ் ஒரு இடத்துல முட்டும். அந்த முற்ற இடத்துல சயின்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை சூப்பர் நேச்சுரல். படிப்பு விஞ்ஞானம் என்று போனால் ஒரு இடத்துல காரணம் சொல்ல முடியாம போகும். ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கணும். சயின்ஸ் என்பது தகவல்களை சேகரித்தல், ஒழுங்குமுறைப்படுத்தல், பரிசோதனை செய்தல், நிரூபித்தல். இந்த நிறுவனம் இல்லை என்றால், நிரூபிக்க முடியவில்லை என்றால், காரணம் தெரியவில்லை என்றால் அது சயின்ஸ் கிடையாது. ஆனால் உலகத்தின் சில நிகழ்வுகளில் விஞ்ஞானிகள் தோற்று போய் தலைகுனிந்து சொல்லக்கூடிய வார்த்தை சூப்பர் நேச்சுரல். ஒரு குழந்தை தாயின் கருவறையிலிருந்து பிறப்பது விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கல, எப்படி சாத்தியம் என்று அதுக்கு வைத்த பெயர் சூப்பர் நேச்சுரல். என்ற கர்ப்ப அறையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தாயினுடைய இடுப்பு என்பு வழியாக 3 இடத்தில் டேர்ன் ஆவித்தான் பிறக்கிறோம். இந்த தலையை நிமித்தி கழிச்சு தோலை கழிச்சு சுஜுதுடைய நிலையில் ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை திரும்பல, தாய் திருப்பல்ல, மருத்துவர் திருப்பல்ல, தானா நடக்குது. இம்பாசிபிள், தானா நடக்காது. ஆனால் அந்த இடத்துல விஞ்ஞானிகள் தோற்று போய் சூப்பர் நேச்சுரல் என்கிறாங்க. இந்த இடத்துல இஸ்லாம் தேவைப்படும். இந்த இடத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் என்ன சொல்றான்? நானே சும்மா எஸ்ஸர சபீலாங்க, நானே அதன் பிறப்பை நான் லேசாக்கினேன், படைச்சேன், பிறகு அதன் பாதையை இலகுபடுத்தி கொடுத்தேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப விஞ்ஞான படிப்புகள்ல உச்சகட்டத்துக்கு போனாலும் இறையச்சத்துல தான் முடியும். பயப்படாதீங்க. நல்லா படிக்கட்டும், இறையச்சம். நல்லா படிச்சவன் அல்லாஹ்க்கு பயப்படுவான். அறவரையா படிச்சவன் பெருமை அடிச்சுக்கு நிற்பான். இப்ப கால் மார்க்ஸ் இருக்கான் பாருங்க. கால் மார்க்ஸ் எல்லாம் அறவரை. அவன் ஒரு தத்துவஞானி. அவன் சொன்னான், the religion is the opium of the mass. மதம் என்பது மக்களை மயக்கும் மது என்றான். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மெத்த படித்தவன். அவன் படிப்பில் கண்டுபிடிப்பில் உச்சகட்டத்தை தொட்டு ஒரு இடத்தில் தோற்று போனான். அந்த இடத்தில் அவன் சொன்னான், the science without religion is lamb என்று சொன்னான். மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமானது என்றுதான் சொன்னான். சோ படிக்க வைங்க. படிக்க படிக்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவாகும். வானவியலை படித்தால் குர்ஆன் உண்மையாகும். புவியியலை படித்தால் குர்ஆன் உண்மையாகுது. உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் கீத் மூர், இந்த டாக்டர் கீத் மூர் விஞ்ஞானத்திலேயும் டாக்டர்ஸ்மார் படிக்காத புத்தகம் இல்லை. அந்த டாக்டர் கீத் மூர் புத்தகத்தை படிச்சிருவாங்க. The textbook of basic of cell biology. செல்ல பத்தி ஹக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சு எழுதினவர் டாக்டர் கீத் மூர். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் பிரிச்சுக்கிட்டு போனா செல்லில் முடியும், கலங்கல முடியும். கலத்தை பிரித்து பார்த்தது யாரும் இல்லை, டாக்டர் கீத் மூர் மட்டும்தான். ஏனென்றால் டாக்டர் கீத் மூர் வாழும் காலத்தில் தான் நுணுக்கு காட்டிகள், சிறுதை பெரிதுபடுத்தும் கருவிகள் எல்லாம் இருந்துச்சு. அவர் தான் செல்ல பிரிச்சார். செல்லுக்குள்ள என்ன இருக்கு கண்டுபிடித்தார். அதுக்குள்ள இருப்பது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமை பிரித்தார். அதுல என்ன இருக்கு பார்த்தார். அதுல இருப்பது நீர். அப்போ ஒவ்வொரு உயிரும் நீரில் இருந்து சைட்டோபிளாசம், செல்லு, டிசு, டிசு உடல் உறுப்பு, உயிர் என்று அவர் வரைவிலக்கணப்படுத்தினார். இதை இஸ்லாமிய மார்க்கை எப்பவோ சொல்லிட்டு அவர் பெருமையா சொன்னார். தண்ணியில் இருந்தா எல்லா உயிரும் என்றார். சூரத்துல் அன்பியாவுல அல்லாஹ் தஆலா அப்பவே சொல்லிட்டான், ஒவ்வொரு உயிரையும் நாம் நீரில் இருந்து படைத்தோம் என்றான். அந்த வசனம் அவருக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. டாக்டர் கீத் மூர் சொன்னார், சந்தேகமே கிடையாது, இது கடவுள் வேதம் தான் என்றார். இது கடவுளால் மட்டும்தான் சாத்தியம், மனுஷனால் முடியாது. இந்த நூற்றாண்டில் என்னால் மட்டும் முடிந்த விடயம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி சாத்தியம்? இம்பாசிபிள். இது கடவுள் வேதம் என்றார். எனவே நீங்க நல்லா படிக்க வைங்க. உச்ச படித்தாலும் நியாயமாக படித்தால் அங்கு இஸ்லாத்தை பார்ப்பார். அங்கு அவருக்கு மார்க்கம் தான் தெரியும். சோ நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும். ஆனா இறையச்சத்தோடு படிக்கணும். தொழுகையாளியா படிக்கணும். தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா படிக்கண்டு விடாதீங்க. அந்த படிப்பு உங்களுக்கும் சேர்த்து தான் ஆபத்து. பிள்ளை மார்க்கத்தோட படிக்கணும், ஈமானோட படிக்கணும், இஸ்லாத்தோடு படிக்கணும். என்னதான் இவர் பெரிய படிப்பாளியா இருந்தாலும் பள்ளிக்கு விட்டுட்டு போறவனா இருக்கணும். அதான் ஒரு ஈமானிய படிப்பு. ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம படிப்பிக்கிறோம். அந்த பிள்ளை ஒரு உயர்கல்விக்கு A level O levelக்கு வரக்கோல அப்படியே கட்டாகும். நமக்கு பிசினஸ் இருக்கு, கோழி பண்ணை இருக்கு, நல்ல தொழில் இருக்கு, கடை இருக்கு, கல்யாணம் பண்ணி வருது, நம்ம நிப்பாட்டிடுறோம். நல்ல ஒரு விளைச்சல் வரம் போல நம்ம வெட்டிக்கிட்டு வரோம். இன்னும் நல்லா முத்தட்டுமே, இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்க, யூனிவர்சிட்டி போகட்டுமே, நல்ல பட்டத்தை எடுக்கட்டுமே. அப்ப மார்க்கத்தோடு யூனிவர்சிட்டி போகணும்.
விளங்கிட்டா? பட்டம் படிக்கணும், ஆனா கௌரவமாக இருக்கணும். என்னுடைய ஒரு ஸ்பீச்சில் நான் சொல்லி இருந்தேன், மானத்தை இழந்து பட்டம் பெறுவதை விட மானத்தோடு பட்டிக்காடா இரு என்று போட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இவருக்கு படிப்பின் பொறுமதி தெரியாது. படிப்பின் பொறுமதியும் தெரியும், கற்பின் பொறுமதியும் தெரியும். கற்பை இழந்து நீங்க பட்டதாரியாக தேவையில்லை, நாங்க பட்டதாரி ஆகுங்கன்னு தான் சொல்றோம். அல்லாட அச்சத்தோட போங்க, யூனிவர்சிட்டியில போய் தொழுங்க, அங்க முஸ்லீம் மஜ்லிஸ் இருக்கு, மார்க்க நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க, மார்க்கத்தோட இருங்க. படிக்க போனா படிங்க, படிப்பை விட்டு மற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதுங்க. பத்தைகளுக்குள்ள சலசலக்காதீங்க, ஓரமா நின்று ரெண்டு பேர் சோடி சேர்க்காதீங்க. அதைத்தான் கடுமையா எதுக்குறோம். அதை சொல்றாங்க, இவர் படிக்கிறதுக்கு எதிரானவர், இவர் எப்படி பிஎஸ்சி முடிச்சார் என்று நமக்கு எதிராக நிறைய பேர் கமெண்ட்ஸ். தெரியாதனமா சிலர் முட்டிக்கிட்டாங்க. என்னடா நான் சொன்னேன், படிக்க வேணான்னு சொன்னா, மானத்தோட படிங்கன்னு தான் சொல்றேன். அப்ப மானத்தை இழந்து படிக்க விடுவீங்களா? கண்டவனோட இருந்து பட்டம் பெறலாமா? நான் என்ன சொல்றேன்டா, படிங்க, யூனிவர்சிட்டி போங்க, பட்டம் பெறுங்க, மானத்தோடு இருங்க. ஈமான் விட்டுறக்கூடாது. அஜ்னபி மஹரமை உறவு பேணணும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொல்லும் போது முன்னால் இருந்தது யார்? நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? எங்களுக்கு நல்ல சுய நினைவு இருக்குது, நாங்க எங்களை ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம், எங்களுக்கு எங்களை நம்பிக்கை இருக்கு. உம்மா சொல்ற அந்த புள்ள தங்கம். அல்லாஹ், என்ன யோசிக்கிறீங்க? அவரும் தங்கம், இவளும் தங்கம், ஷைத்தான் தங்கம் இல்லையே தங்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எங்களையும் உங்களையும் போல ஆட்களுக்கிட்ட இல்ல. அவுலியாக்கள் மகான்களுக்கெல்லாம் மகத்தான பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்றார்கள். சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு வெளியில இருக்கிற ஆதங்காக்காவை உள்ளுக்கு கொண்டு போகாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும்? நம்ம என்ன சொல்றோம்? அவர் கடும் பேணுதலான தாடி வச்சு ஆள் தான், அதனால தான் இண்டிவிஜுவல் கிளாஸ் கூட்டிக்கும். என்ன இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணாம்? இண்டிவிஜுவல் கிளாஸ் எப்படி விடுவே? ஓதி கொடுக்கிற உஸ்தாதையும் தனியா எப்படி விடுவே? அது சின்ன பிள்ளை தானே, அது சின்ன பிள்ளை தான். ஆனா ஷைத்தான் அதை பொம்பளை பிள்ளையா தான் காட்டுவான். ஆம்பளை பிள்ளையே விடக்கூடாது. ஒரு டாக்டர் கிட்ட சேனல் பண்ண கூட தனியா இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஒன்று டாக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும், இல்லாட்டி பேஷனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கணும், தனியா இருக்கக்கூடாது. அப்ப எப்படி நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்கிற, ஆட்டாவில் தனியா அனுப்புற? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். யூனிவர்சிட்டி போனாலும் அதான் சட்டம், நீங்க ஸ்கூல்ல இருந்தாலும் அதான் சட்டம். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்தஅன பில் கவுல், பெண்களே அந்நிய அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும், உயர் கல்விக்கு கொண்டு வரணும். அந்த கொண்டு வரக்கூடிய முயற்சியில நாங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், அஜ்னபி மஹரமி உறவு பேணணும், மான மரியாதையோட இருக்கணும், எந்த கெட்ட பேச்சும் பெறக்கூடாது. நம்ம மௌத்தானும் சொர்க்கம் போகணும், அதை மறந்துடக்கூடாது. இறையச்சம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நம்முடைய பிள்ளைகளை இடையில நிறுத்தி உயர் கல்விக்கு போற டைம்ல நிறுத்தவே கூடாது, அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கணும். மார்க்கம் உள்ளவர்களாக இருக்கணும், ஒழுக்க சீலர்களாக இருக்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களை மதிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்களை, வயதானவர்களை, பெற்றோர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும். அது ஒரு காலம் இருந்துச்சு, இப்ப அது இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சிறுவர்களிடம் இரக்கம் காட்டாதவனும் வயோதிபர்களை மதிக்காதவனும் மரியாதை செலுத்தாதவன், வயதுக்கு மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவரும் சிறியவர்களிடம் இரக்கம் காட்டாதவர்களும் என்னை சார்ந்தவர் அல்ல. முஸ்லிம் கிடையாது. இப்ப புள்ள இருப்பார், காலுக்கு மேல காலை போட்டு சோபாவில் தலகீழா படுப்பார், காலை இப்படி பின்னி போட்டுக்கிட்டு அடி தலகீழா படுப்பார். பாப்பா வருவார், அவர் அப்படித்தான் படுப்பார். அப்போ உம்மா கண்டிக்கணும், கொழும்பு பாப்பா வாராரு இல்ல, நிமிந்திரி. வணங்க சொல்லலையே, வணங்க சொல்லல. பெரிய ஆக்கள் வாராங்க, ஒரு மரியாதை. பாப்பா வாரா, கொஞ்சம் நிமிந்திரு.
ஆசிரியர் வாரார், கொஞ்சம் மரியாதையா. ஆசிரியர் வாரார், அரிய கைவிடா. என்ன சார் இந்த பக்கம் என்ன சீனியாக்குமா புள்ள? அப்ப இவன் எப்படி வழங்குவான்? அவருக்கே வெக்கமா இருக்கு, ஏண்டா அந்த ரோட்ல வந்தோம் தெரியா. பெரியப்பா, சின்னப்பா, பாப்பப்பா, உம்மாப்பா, மாமா, பெரியவங்க, பெரியம்மா, வயசானாக்கள், அவங்களோட மரியாதையை செலுத்தணுமே, மதிக்கணுமே. நாமளும் சேர்ந்து இன்று அடிச்சு நக்கல் அடிச்சா பிள்ளைக்கு எப்படி மதிப்பு வரும்? வயதுக்கு மூத்தவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. பாய குத்தி வைக்கப்பட ஆகா உம்பாங்க. பாய இப்படி குத்தி வைப்போம், இல்ல இப்படி குத்தி வைப்போம். இப்படி குத்தி வைக்கும் போது மூத்தம்மா சொல்லுவா, மகள் பாய அப்படி வைக்கிறல்ல மகள், ஆகாது, இப்படி கழிச்சு போடண்டா. உம்மா ஒரு நக்கல் சிரிப்பு, வீர மூட நம்பிக்கை. இப்ப புள்ள உம்மா அம்மாவை மதிக்குமா? மதிக்காது. ஆனா அவ சொன்னது நியாயமா இல்லையா? அறிவு ரீதியா சொல்லி இருக்கிறான், பாய குத்தி வைக்க கூடாது. இப்போ உங்களுக்கும் குழப்பம் ஆயிடும். அப்ப இருந்ததெல்லாம் பண்பாய். பண்பாய குத்தி வச்சா ஓரம் தேயும், ஓரம் தேய்ஞ்சால் பண் பிரியும், பாவனை காலம் குறையும். அதைத்தான் அந்த காலத்துல சொன்னாங்க, பாய குத்தி வைக்கப்படான். அப்படியே பரம்பரையா வந்து பிளாஸ்டிக் பாயையும் குத்தி வைக்கப்படான்னு சொல்றாங்க. ஆனா அதுல யதார்த்தமும் ஒரு சயின்ஸும் இருக்குதே, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். புள்ள சோண்டா போல இருக்கு, எந்நேரமும் கொட்டாவி விடுது, வீட்டுக்கான் படுக்குது, எழும்புது இல்லை, ஒழுங்கா சாப்பிடுது இல்லை, ஆள் ஒரு சாதி சோந்த மாதிரி இருக்கண்டோன்ன உம்மம்மா சொல்லுவா, பழைய பாட்டி சொல்லுவா, அம்மா பிள்ளைக்கு கண் பட்டிருக்காக்கோ கத்திய அடுப்புக்க வெய்யம்பா. கண்ணூருக்கு அப்படி செய்யறது இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் கண்ணூருக்கு துவா சொல்லி தந்திருக்குது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இதைத்தான் ஓதணும். ஆனா அது கண்ணூர் இல்லை, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குது. அவங்களோட ரத்தத்துல ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குது. ஹீமோகுளோபின் குறைஞ்சா பாட்டி வைத்தியம் என்ன தெரியுமா? இரும்ப சூடாக்குற கத்திய அடுப்புக்கவை, இரும்பு கத்திய அடுப்புக்க வச்சு சோறு கறி ஆக்கி முடிச்சா அந்த கொல்லியோட சேர்ந்து கத்தி பத்தி பழுத்து போயிருக்கும். அதை ஒரு துணியை பிடிச்சி பிடிச்சு அப்படியே தூக்கி ஒரு வாளிக்க தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள ஓட்டினா சிறன்னு இந்த தண்ணியை கூட பிள்ளைக்கு சரியாகும். கொடுத்தா சரியாகும். சயின்ஸ் என்ன தெரியுமா? இந்த தண்ணியில அயன் கூடும், ஹீமோகுளோபின் கிளியர் ஆகும், புள்ள வெளியே வரும். விளங்கிட்டா? பாட்டி வைத்தியம். ஒரு புள்ள சோந்த மாதிரி இருக்கு, என்ன தூங்கி விழுது, ஒரு வேலை செய்துல கொட்டாய் விடுதுண்டா, அயனை கூட்டணும். அயனை கூட்டுறண்டா முருங்கலை சாப்பிடணும், ஈச்சம்பழம் சாப்பிடணும், பாதாம் பருப்பு சாப்பிடலாம், பிளம்ஸ் சாப்பிடலாம். ஷார்ட்கட்ல பாட்டி வைத்தியம். இரும்ப சூடாக்கி தண்ணியில போட்டு தண்ணியை குடிக்க கொடுத்தால் அயன் கூடும். அயன் கூடினா ஹீமோகுளோபின் கூடும். ஹீமோகுளோபின் கூடினா சோர்வு சரியாகும். அந்த காலத்துல அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப பழையவங்களை கிண்டல் பண்ணினா அதுல ஏதோ விஷயம் இருக்கு. மூட நம்பிக்கை செய்யக்கூடாது. சுத்தி போறது, இணை வைக்கிறது, தாயத்து கட்டுறது, குறி வாக்குறது, காகம் கரையுது, வீட்டுக்கு விருந்தாளி வரப்போங்கலாம், அது வேற மூட நம்பிக்கை, அது வேணாம். ஆனா சில சயின்டிபிக்கலான விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க, நமக்கு விளங்கப்படுத்த முடியாது. அதை நாம கிண்டல் பண்ணக்கூடாது. உம்மம்மா சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், மரியாதையா நடக்கணும், சிரிக்கப்படா. என்ன சிரிப்பு? உம்மம்மா சொன்னா கேளண்டு. மதிக்கக்கூடிய முதியவர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கணும். நீங்க தான் பயிற்சிக்கணும். இல்ல சேர்ந்து சிரிச்சிக்க, உங்களுக்கு சிரிப்பாவ, நாளைக்கு உங்களுக்கு சிரிப்பாவ. சோ அப்ப வயதானவர்களை, பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்களாக நாங்களும் என்ன செய்யணும்? இருக்கணும். நாங்க மதிக்கணும். அந்த மரியாதையை கொடுத்து தான் வாங்கணும். அந்த மரியாதையை கொடுத்து வாங்கணும். நீங்க மேற்கத்திய உலகம், வெளிநாட்டில் இருந்த, அங்க இருந்த, நீங்க அட்வான்ஸா இருந்த என்றுட்டு பெருநாள் நாளையில பிரியாணி ஆக்கி நல்ல ஊஃபர் செட்டொண்ட போட்டு ஐஃபை பாட்டொண்ட போட்டு பாப்பா டான்ஸ் ஆடினா, பாப்பா மாமாமார் பாப்பாவோட கூட்டாளிமார் எல்லாம் டான்ஸ் ஆடினா, அங்க உம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, டீ கொண்டை கொடுக்காங்க, அதை புள்ள பார்க்கும், பாப்பா டான்ஸ் ஆடிக்கார். மரியாதை வருமா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துடலாமா? இந்த ஆட்டம் போட்டுட்டு நீங்க எல்லாருமா இருந்து படம் பார்த்தா பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லலாமா? படத்துல என்ன இருக்கு?
வீட்டில் எல்லாரும் தான் படம் பார்க்குறீங்க, சூப்பர் இல்லை? அதான் பார்க்க. அதில் என்ன இருக்கு? ஒருத்தன் எப்படி கூட்டிக்கு போடுறேன், ஒருத்தி எப்படி எடுத்துக்க போறாள், கடைசியில கல்யாணத்துல முடிகிறது தான் என்ன, இன்னொருத்தனுக்கு பேசி வச்ச பொண்ணை எப்படி கடத்துற, இதுதான் படம். இந்த படத்தை நீங்க வீட்டு பூட்டை போட்டு எல்லாரும் சேர்ந்து ரசிச்சா அவள் அந்த வேலையை பார்ப்பாள். பொடி என்ன ஒரு ஆளை கூட்டிக்கு அந்த சும்மா ஒரு பொண்ணொண்டு கூட்டிக்கு அந்திக்கிறேன், என்ன செய்யலாம்? நாம தானே பழுதாக்கின்னு. அப்ப நமக்கு எப்படி மரியாதை வரும்? நீங்க எந்த முகத்தோட பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க? நீங்க வீட்டுல படம் பார்த்து, நீங்க வீட்டுல பாட்டு போட்டு, நீங்க வீட்டுல டான்ஸ் அடிச்சா எந்த முகத்துல நீங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்க போறீங்க? சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்க. அப்ப நம்ம கரெக்டா இருக்கணும். தப்பு ஓ பண்ணு, மியூசிக் போகுது, பாட்டுல போகுது, என்ன நீ? அப்ப பயம் வரும், ஆஹா தப்பு, இது தவறு. நம்ம வீட்டில் கிராத் போகணும், நம்ம வீட்டில் குர்ஆன் ஓதணும், நம்ம வீட்டில் தொழுகை நடத்தணும், இதெல்லாம் தப்பு. பாப்பாவே அண்ணி ஆண்களை கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சு பேசிட்டு இருக்கக்குள்ள உம்மா டீ கொண்டு போய் கொடுக்கலண்டா மகன் கூட்டாளிய ஊட்ட கூட்டிக்கிற மாட்டான், தங்கச்சி கிட்ட டீ ஊத்தி கேட்க மாட்டான். அப்ப நம்முடைய வீட்டில் ஒழுக்கம் இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அப்ப ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் இந்த முயற்சிகளை எல்லாம் செய்யணும். ஒழுக்கத்தை கொடுக்கணும், பெற்றோர்களை மதிக்கிற, வயதானவர்களை மதிக்கிற, மார்க்கத்தில் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிற விஷயங்களை எல்லாம் நாங்கள் ரொம்ப கவனம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இந்த பிள்ளைகள்கிட்ட நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள், இந்த வார்த்தை பிரயோகங்கள், பேசுற ஸ்டைலு, அதுல நாங்க ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். எப்பவுமே பாசிட்டிவாக பேச பழகணும், அவங்க உரிமைகளை மதித்து பேச பழகணும். விளங்கிட்டா? இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் வளர்ந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் சொல்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சின்னவனாக இருக்கும்போது வளர்ந்தேன். சின்ன வயசாக இருக்கும்போது அவர் என்னை கண்டித்த விதம் ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாள் சகன்ல எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம். ததீஷு எதிஃபி சஹன், என் கை சகன்ல அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தது. சகன்ல எல்லாரும் சாப்பிட்டிருக்காங்க, என் கையை அங்க இங்க போட்டு அங்கேயும் எடுப்பேன் இங்கேயும் எடுப்பேன், இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எப்படி தடுத்தார்கள் தெரியுமா? நாம என்ன சொல்லுவோம்? கை ஒழுங்க, அங்க இங்க அலையாது, அப்படித்தானே சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மி சொல்லணும். பிஸ்மி சொல்லி தான் சாப்பிட்றாரு அவர். ரசூலுல்லாஹ் சுத்தி வளைக்கிறாங்க. குல் பி யமீனிக், மகன் வலக்கையால சாப்பிடணும். வலக்கையாலான்னு சாப்பிட்டுக்கிறார் அவர். மூணாவதான் விஷயமே, குல் பிமா யலீக், மகன் உங்களோட பக்கத்தால எடுத்து சாப்பிடுங்க. குல் பிஸ்மில்லா, குல் பி யமீனிக், குல் பிமா யலீக், அந்த வார்த்தையும் அடுக்குமொழியாக இருந்தது. பிஸ்மில்லா சொல்லுங்க, உங்க பக்கத்தால சாப்பிடுங்க, வலது கால சாப்பிடுங்க, உங்க பக்கத்தால சாப்பிடுங்க. அந்த கடைசி மேட்டரை தான், உங்க பக்கத்தால சாப்பிடுங்கிறத டைரக்டா சொன்னா அடிக்கும், மற்றவங்க சிரிப்பாங்க, அதுக்கு சுத்தி வளைக்கிறாங்க. மகன் பிஸ்மி சொல்லணும், வலக்கையால சாப்பிடணும், எப்பவுமே நம்மட பக்கத்தால சாப்பிடணும். ஓகே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாசுக்காக சொன்னார்கள். பிள்ளைகளை மனசும் நோகாம பாசிட்டிவா பேசக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். அவங்க உரிமைகளையும் மதிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், சபையில சஹாபாக்கள் இருக்கிறார்கள். வலது பக்கமா ஒரு சின்ன குழந்தை வந்து உட்கார்ந்துடுறான், இடது பக்கமாக வயதான சஹாபாக்கள்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது. யாராவது சபையில் இருக்கும்போது அன்பளிப்பு பொருட்களாக உணவுகளை கொடுத்தா அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறமாக கொடுப்பார்கள். அது அப்படியே போயிட்டு. அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வராங்களுக்கு டீ சப்ளை பண்றேன்டா, முக்கியமான கெஸ்ட், இப்ப நம்ம வாப்பா இருப்பார், ஹலோ கெஸ்ட் வந்தீங்க, அந்த கெஸ்ட்டுக்கு கொடுத்து அவரை வலதுல இருந்து தொடங்கணும். அவரை வலதுல இருந்து, உங்க வலதுல இல்ல. நபிக்கு கொடுத்தா நபி வலதுல கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒரு சங்கடமா போச்சு. வலது பக்கம் சின்ன பையன், இடது பக்கம் வயதானவர்கள். வயதானவர்களை விட்டுட்டு சின்ன பையனுக்கிட்ட கொடுத்தா நமக்கு மரியாதை இல்லையாண்டு அவங்க அங்கலாய்த்துக் கொள்வார்கள். அவங்கக்கிட்ட கொடுத்தா சின்ன பிள்ளை நினைப்பான், சட்டம் மாறிடுமோ நாம இருந்தா என்று இவன் மனசு வந்துருவான்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடிச்சிட்டு குனிந்து பிள்ளைகிட்ட கேட்டாங்க, யா குலாம் தஅதன் லி அன் உஅதியஹுல் அஷ்யாஹ், மகன் எனக்கு அனுமதி தருவீங்களா மகன், இந்த பால் கோப்பையை உங்களுக்கு தான் தரணும், பெரியாக்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா, என்கிட்ட தான் தருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கிட்டே கொடுத்தார்கள். பெரியவர்கள் மனசு பாதுகாக்கப்படுது. இதில் என்ன எடுபொருள் என்றால், ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவன் உரிமையை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பிள்ளைகள்கிட்ட அந்த உரிமைகளை சரியாக கொடுங்க. பிள்ளைகளை மதிக்க வேண்டிய இடத்துல மதிக்கணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். கண்டிக்கிற முறையும் பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம சஜஷனாக சில விஷயங்களை சொல்கிறது தான் மிச்சம் நல்லது. கொமெண்ட் பண்ணாமல் சஜஸ்ட் பண்ணணும். உதாரணமாக அந்த கதவை பூட்டு எங்காம அந்த கதவை பூட்டலாமாங்கிறது தான் மிச்சம் நல்லது. அந்த கதவை பூட்டுங்கிறதுக்கும் கதவை பூட்டலாமாங்கிறதுக்கும் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். அவன் கதவை பூட்டுவான். ஆனால் பூட்டு அப்படின்னா அதிகாரம், பூட்டலாமா அப்படி என்றால் ஒரு அன்பு. நாம பொஸ்ஸா இருக்கக்கூடாது, லீடராக இருக்கணும். பொஸ்ஸு பூட்டு வம்பார், லீடர் பூட்டுவலாமா, பூட்டுவோமா, பூட்ட முடியுமா அப்படின்னு கேட்பார். விளங்கிட்டா? ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரு லீடராக இருக்கணும், பொஸ்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கிட்ட பேசும்போது பாசிட்டிவாக பேசணும். படி என்கிறத விட எல்லாரும் படிப்போமா, நான் குர்ஆன் எடுக்கிறேன், நீங்கள் புத்தகத்தை எடுங்க மகன், நாம் படிப்போம். விளங்கிட்டா? நாம இதை செய்வோம் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை பிரயோகத்தில் மிச்சம் நல்லது. நாம சொல்லுவோமா அப்படி என்று கேட்கறது மிச்சம் நல்லது. எனவே அந்த பேசும்போது கூட அந்த பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகளில் நாம் முன்மாதிரியாக இருந்து பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகை மட்டுமல்ல, நோன்பு வைக்கிறது, சுன்னத்தான நோன்பு வைக்கிறது, திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, இது மாதிரியான இபாதத்துக்களிலேயும் பிள்ளைகளை வழிகாட்டி அதை வழங்கப்படுத்தணும். இந்த நோன்பு சுன்னத், இந்த திக்ர் செய்யலாம், இந்த குர்ஆன் வசனத்தை ஓதணும், இப்படி பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கணும். இறுதியாக ஒரு விஷயம், முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு ஊரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான், போதை வஸ்து பாவனையிலிருந்து நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். முக்கியமாக இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நம்முடைய பிள்ளை என்ன செய்யுது, ஏன் லேட் ஆகுது, ஏன் தூங்குது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம வீட்டை செக் பண்ணணும். பிள்ளைகளை பேக்கை செக் பண்ணுங்க, பிள்ளைகளை பாக்கெட்டுகளை செக் பண்ணுங்க. ஏனென்றா நம்முடைய பிள்ளை நல்ல மண்டு நாம நினைச்சிட்டு இருக்கோம். கூட படிக்கிறவன், கூட பழகிறவன் நல்லவன் இல்ல, அவன் கெடுப்பான். இன்றைக்கு இந்த பாவனைகள் கடுமையாக பரவிக்கிட்டு இருக்குது. மீன் கறியோட கொடுத்தா இறைச்சி கறி இல்லையாம்பான், ரெண்டோடையும் கொடுத்தா மரக்கறி இல்லையாம்பான், மூணையும் கொடுத்தா கரைச்சி தாம்பான். எதை கொடுத்தாலும் சண்டை பிடிக்கிறவன் தான் நம்ம பிள்ளை. திடீரென்று ஒரு மாற்றம், வெறும் சோறு தான் இருக்கி, தண்ணியை ஊற்றி குடிக்கிறியானா ஓகே, இந்த சோறே இல்லை டீ ஒன்று ஊற்றி தரட்டா, நோ ப்ராப்ளம், பரவாயில்லம்பா. இப்படி வந்தாண்டா சம்திங் ராங், என்னமோ பாவிக்கிறான்னு அர்த்தம். குனிஞ்சதில் நிமிராம இருக்கிறான், அப்படியே அமைதி ஆயிட்டாண்டா ஏதோ பாவிக்கான். அவன் ரூமில் செக் பண்ணி பாருங்க, சிவிங்கியம் கிடக்கு, பேப்பரை காணலண்டா ஏதோ சம்திங் ராங். புது காசி தாள் உருட்டின மாதிரி கிடக்குதுண்டா என்னமோ பாவிக்கான். தாள் காசி உருட்டின மாதிரி கிடக்குதுண்டா சம்திங் ராங். போத்தலோடுகள் இருக்குதுன்றால் சம்திங் ராங். லேட்டா வாரான் என்றால் பிரச்சனை. பிள்ளைகளை கவனிங்க, எங்க போறான், என்ன செய்யறான் இப்பவே பாருங்க. ரொம்ப வேதனைப்படுவோம். என்னட்டு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் வந்து என்ன செய்யறான், போதை வஸ்துக்கு எடிட் ஆகி கவுன்சிலிங் அனுப்பிட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொண்டு வந்து அவளை திருத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் கேட்டேன், இப்ப எல்லாம் விட்டாச்சு, டேய் நீ சொல்லு, ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு பாவிப்பாய்? ஒரு 5 வருஷத்துக்கு முந்தின கதை இது. ஒரு 1000 ரூபாய்க்கு பாவிப்பேன். சரி, ஏது 1000 ரூபா எப்படியோ திரட்டி, வகுப்பு காசு, கொப்பி வேண்டணும், புத்தகம் வேண்டு, வாப்பா கிட்ட, சாப்பாட்டுக்கு தந்த காசு, செலவுக்கு தந்த காசு, அங்கிள்கிட்ட வேண்ட, அஞ்சி கிட்ட வேண்ட, மச்சாண்ட பேசுக்குள்ள எடுக்கிற, எப்படியோ எடுப்பேன். சரி, அதுவும் எடுக்க முடியல, என்ன செய்வேன்? நீ களவெடுப்பேன், நிறைய களவெடுத்தீங்க. அதுவும் செய்ய முடியல, என்ன செய்வேன்? அப்ப சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. சொல்லு சொல்லு, என்ன ஐடியா?
அதுதான் நான் எதிர்பார்த்துட்டீங்க. என்ன ஐடியா? அது 4 பேர் ஆள் பிடிச்சு கொடுத்தா 1 ஃப்ரீ. 4 பேர் ஆள் பிடிச்சு கொடுத்தா 1 ஃப்ரீ. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இவனுக்கு தேவை வந்தா பாவிச்சே ஆகணும். இவனுக்கு சீவம் போற கட்டம். இப்ப என்ன செய்வான் தெரியுமா? 4 பேர் ஆள் எப்படியாவது வசூல் பண்ணி எடுக்கணும். அது சொந்த நானாட மகனா இருந்தாலும் சரி, சொந்த தம்பியா இருந்தாலும் சரி, ராத்தாட மகனா இருந்தாலும் சரி, சாச்சிர மகனா இருந்தாலும் சரி, அதை பத்தி இவனுக்கு தலைக்குள்ள ஏறாது. போய் எப்படி பேசுவான்டா, மோட்டிவேட் பண்ணுவான். எப்படின்டா, கொஞ்சம் சொர்க்கத்தை கண்ணால கண்டிருக்கியான்னு கேட்பான். இல்லடா, காண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்தரத்துல பறந்து பார்த்திருக்கியான்னு கேட்பான். இல்ல, பறக்கலாம். என்னடா சொல்ற? ஒரு 1000 ரூபாய் எப்படியாவது திரட்டி எடு, நான் ஒரு சாமான் தருவேன். அப்படியே பறக்கலண்டா, சுவர்ல நடக்கலண்டா, இந்த அழகிகளை அப்படியே நம்மளை சுத்தி வர மாதிரி ஒரு கனவு வருண்டா. அப்படியே வசூல் பண்ணி அவனை மயக்கி என்னடா என்னடான்னு கொடுக்க வச்சிருவான். இவன் இப்ப பழகிடுவான். இப்ப இந்த ஆபத்து இந்த இவனாலதான், இந்த காசு இல்லாத கட்டத்துல தான் 4 பேர் பழகுறான். இதுல தான் இது பிரமிட் சிஸ்டத்துல வளர்ந்துகிட்டே இருக்குது. 1 5 ஆயிட்டு. இப்ப இந்த 5 40 ஆகும். இப்படித்தான் பிள்ளைகள்கிட்ட வளருது. அவன் பிரச்சனைக்கு பழக்கிறான், வேற பிளான் பண்ணி பழக்கிறது இல்லை. அவனுக்கு எப்படியாவது பாவிக்கணும், 5 பேர் ஆள் பிடிச்சு கொடுப்பான். எப்படி இந்த பிசினஸை டெவலப் பண்றான் தெரியுமா? இந்த விக்கிறவன் வியாபாரி அவன் டெவலப் பண்றான். சில பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறான். ஃப்ரீயா கொடுத்தா 2-3 தடவைக்கு மேல் அவருக்கு தேவைப்படும். அவன் கொடுக்குறத நிறுத்தினா காக்காதான் வந்து கேட்பான். காசு இடண்டா, காசு போ. இப்படித்தான் நடக்கும். ஒரு 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இந்த பிள்ளைக்கு ஜின் பிடிச்சிருக்குது, ஜின்னு பேசுதுன்னு தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம ஜின் வைத்தியர் தானே, அந்த பழக்கத்துல கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப பிள்ளைய கிட்ட கூட்டிட்டு வந்த, என்னம்மா என்ன பிரச்சனை, என்ன ஜின்னு கேட்டேன். பாத்ரூம் போனா மூலையில் ஒரு கருத்த உருவம் என்னோட கதைக்குதுன்னு. இது விஷுவல் ஹலுசினேஷன். இந்த விஷுவல் ஹலுசினேஷன் இருக்குது என்றால், ஒன்று இவர் ஸ்கிசோப்ரினியா பேஷண்ட், இல்லாட்டி பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் இருக்குது, இல்லாட்டி ட்ரக்ஸ் அடிக்ட். இந்த பிள்ளைகிட்ட பைப்போலரும் இல்லை, ஸ்கிசோப்ரினியாவும் இல்லை, அதில் சிம்டம்ஸும் இல்லை. நான் கேட்குறேன், பாத்ரூம் போனால் கருத்த உருவம் உன்னோட பேசுதான்ட்டு வாமாங்குது. எனக்கு வேற வழி இல்லை. பிள்ளை பொம்பளை பிள்ளை, முஸ்லீம் பிள்ளை, 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளை, வெறும் 14 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டுத்தான் ஆகணும். என்ன கேட்டேன் தெரியுமா? ஏதாவது பாவிக்கிறா மகள் என்று கேட்டேன். கூட்டிக்கு வந்தவன் என்ன பாஞ்சு அடிக்க பார்த்துட்டான். என்ன கேள்வி, பிள்ளைகிட்ட கதைக்கிற கதையாயுதங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். அவரை நான் கண்டுக்கவே இல்லை. அப்படியே நீ நில்லு மகள், ஏதாவது பாவிக்கிறியான்னு கேட்டேன். இடது பக்கமாக கீழே பார்த்தா, அப்படி என்றால் ஏதோ ஒன்று பாவிக்கிறான் அர்த்தம். பொய் சொல்றவங்களால கண்ணை பார்க்க முடியாது. கீழே பார்த்துட்டாங்க. திரும்ப கேட்டேன், என்ன மகள் சொல்லுங்க, பயப்படாதீங்க. சாக்லேட். என்ன சாக்லேட்? அது சும்மா வெறும் பக்கெட் தான், லேபல் இல்லை. யாரு தந்த? A level தாத்தாமா. பேரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. 6 பேர் பேர் தந்தா. அந்த ஊர் ஸ்கூல் கூகுளில் அடிச்சா ஊரும் பேரும் ஸ்கூல்லையும் அடிச்சா அதிபரை நம்பர் போட்டே வச்சிருக்குது. அடிச்சேன் கொள்ள அதிபருக்கு. சார் கேஸ் நடக்குது, சாக்லேட் இஷ்யூ ஆகுது, பேரை நோட் பண்ணிக்கோங்க. 6 பேரையும் அடுத்த நாள் விசாரணைக்கு எடுத்து யார் யாருக்கு இஷ்யூ பண்ணு அவ்வளோ பிள்ளைகளையும் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பப்படுது ஒரு சைக்காட்ரிஸ்ட். எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? சாக்லேட் சாப்பிட்றாங்க, சும்மா லேபல் இல்லாமல் தாரது, அது தருது இது தருது. ஒரு ஐஸ் விற்காங்க, உங்களோட வீட்டில் செஞ்சு கொடுக்குற சாமானை தான் பிள்ளைகள் தின்னணும். தேவையில்லாத கூட்டாளி மாதிரி அதை பழக்கிறான் இதை பழக்கிறான். இது ஹெல்த்துக்கு நல்லா. இன்றைக்கு ஜிம்முக்கு போகுது பிள்ளைகள். ஜிம்முக்கு போனா நல்ல கட்ஸ் வரும்டா, 6 பேக் வரும் 7 பேக் வரும்னு சொல்லி ஏதாவது ஒரு டெப்லெட்டை கொடுப்போம். அது போதை டெப்லெட்டாக இருக்கும். இதை குடி அதை குடி இதை குடி அதை குடின்னு படிப்பை லொஸ் பண்ணி போட்டு இவன் வேற ஒரு லெவலில் போய் நிற்பான். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு பாலா போயிட்டு இருக்குது, நாசமாக போயிட்டு இருக்கு. ஊரில் இருக்கிற காசு பணம் எல்லாம் அதில் போயிட்டு இருக்குது. எவனோ ஒருத்தன் தவறுதலாக செஞ்சதால இவன் போலீஸ் பிடிச்சு கொண்டு நம்மளோட குடும்பம் மான கப்பல் வரும். தயவு செய்து பிள்ளைகள் யாரோடு பழகுறாங்க, எங்கே போகிறாங்கங்கிறது கவனிங்க. போதை வஸ்து பாவனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப உஜாராயிருங்க. இதை விற்கக்கூடியவர்கள் மெல்ல மெல்ல ஊருக்குள்ளே வராங்க, கவனிங்க. இந்த ஊரை பாதுகாப்பது நம்முடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதனால மன்றா மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவத்தை கண்டால் கையால் தடுங்கள் என்றாங்க. தடுக்கணும்.
எனக்கு என்ன, நம்மட பிள்ளை இல்லை தானே, எவன் என்ன செஞ்சாதான் எனக்கு என்னன்னு இருக்காதீங்க. அது நம்முடைய பிள்ளை நடக்கும் தெரு, நாம வாழும் ஊர், இது நம்ம சமுதாயம் இருக்கும் இடம். களை எடுக்க வேண்டும். சம்திங் ராங், என்னமோ நடக்குது, இவன் என்னமோ பிசினஸ் பண்றான்டா, காட்டி கொடுங்க, காட்டி கொடுத்துருங்க. எங்க ஊர்ல வெளியூர்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து பெட்ஷீட் வித்தான். ஒரு வீடு வாடகை கிடக்கான், வாடகை 30,000 ரூபா. 30,000 ரூபா வாடகை, ரைட். ஒரு 4 பெட்ஷீட்டை தூக்கிட்டு பெட்ஷீட் வித்து போறான். என்னடா 4,000 ரூபா தான் பெறும். அவன் 800 ரூபாய்க்கு தான் கொடுக்கான். அவன் 4,000 ரூபாவும் இல்லை, வித்தாலே 3,600 தான் பெறும். இந்த 4 பெட்ஷீட்டை தான் தூக்கிட்டு உலாத்துறான். 30,000 ரூபா வாடகை கொடுக்கான், ஹோட்டல்ல சாப்பாடு எடுக்கிறான். சம்திங் ராங். நிர்வாகம் முடிவெடுத்தது, பள்ளி நிர்வாகம். நிர்வாகத்துக்கு பள்ளிக்கு பொதுமக்கள் செய்தி கொண்டு வந்துட்டாங்க. 30,000 ரூபா வாடகைக்கு ஒரு பாட்டி, வெளியூர் பாட்டி தங்குது. காலையில் பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு விற்காங்க, இரவைக்கு வந்து வீட்டை தங்குறாங்க. மொத்த பெட்ஷீட்டை விற்றாத இந்த 30,000 ரூபா கொடுக்க முடியாது. ஆனால் அவங்கள நிறைய பேர் வந்து சந்திச்சுக்கிட்டு கேச்சுக்கிட்டு இருந்துட்டு போகிறாங்க. சம்திங் ராங், ஏதோ நடக்குது. அப்போ போலீஸில் அதுக்குரிய யூனிட் இருக்குது, அதில் ரகசியமாக பள்ளி நிர்வாகம் போய் சந்தித்து அறிக்கையை கொடுத்தாச்சு. அவங்க உளவுத்துறையை போட்டுட்டாங்க. உளவுத்துறை வந்து அவரை வீட்டுக்கு முன்னுக்கு நல்ல பெரிய கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய வெட்ட வளவு, அதில் நெல்லுக்காய வச்சுக்கு நின்னான். எப்படி நெல்லுக்காய வச்சேன், நெல்லுக்காய வச்சு நெல் பார்த்துக்கிட்டு நெல் கூட்டிக்கிட்டு இருந்தான். இங்கே வார போகிறத நோட் பண்ணிவிட்டு அப்படி அலாக்கா தூக்கினா எல்லாம் போதைப் பொருள் பிஸ்னஸ். வெளியில் வீடு வாடகை, பெட்ஷீட் வியாபாரம். நான் சொல்கிறேன் எதுக்கண்டா, அந்த நிர்வாகம் கவனித்தது, பொதுமக்கள் நிர்வாகத்துக்கு சொன்னார்கள், பள்ளி நிர்வாகம் ஆக்ஷன் எடுத்தது, அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சமூகம் பாதுகாக்கப்பட்டது. இதை கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரும் செய்யணும். சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. சாத்தியமே இல்லையே, எப்படி என்கிறத யோசிங்க. புதுமுகமாக இருக்குதே, இதுக்கு அடிக்கடி ஆட்கள் கிரௌடு வந்து வந்து போகுதே, என்ன நடக்குது? இடியாப்பம் விற்கல, பாலப்பம் விற்கல, மண்ணு விற்கல, அப்போ என்ன விற்கிறான்? மண்ணு விற்கிறான். வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஊரை கண்காணிக்கணும். இந்த ஊரின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஊரும் நம்முடைய ஊரை பாதுகாக்கும். நம்முடைய ஊர் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் அதில் நாச வேலை நடக்கக்கூடாது. சாராய பார் வந்துடக்கூடாது, போதை வசதி விற்கனை கூடாது, நம்முடைய கடைகளில் சிகரெட்டு போயில விற்கக்கூடாது, வீடு சுத்தக்கூடாது, வீடு கம்பெனி இருக்கக்கூடாது, ஹராம் நடக்கக்கூடாது, அனாச்சாரம் நடக்கக்கூடாது, தியேட்டர் வரக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது முக்கியம். ரெண்டாவது, இந்த ஊரினுடைய பள்ளிவாசலும் பள்ளிக்கூடமும் ரொம்ப முக்கியம். ஸ்கூலும் பள்ளியும் ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்கெல்லாம் செலவு செய்யறோம், ஸ்கூலுக்கும் பள்ளிக்கும் செலவு செய்ய பழகணும். இது சதகா ஜாரியா. ஸ்கூல் வளரும் போது அந்த பிள்ளைகளுடைய கல்வி வளரும். பள்ளிவாசல் வளரும் போது அந்த ஊரினுடைய கல்வி, மார்க்க கல்வி வளரும். இது ரெண்டும் நம்முடைய 2 கண்கள். பள்ளிவாசல்ல அசிங்கமா பார்க்கிறோம். ஒரு மாதிரி கூரைகள், ஒரு மாதிரி பாய், என்னப்பா இது? நம்மளோட ஊரை எப்படி வச்சுக்கோம்? நாம டொனேட் பண்ணணும். ஜும்மாக்கு போற நாம அள்ளி கொடுத்துட்டு வரணும். பள்ளிக்கூடத்துல என்ன தேவை இருக்குது நாம செய்யணும், நாம டொனேட் பண்ணணும். பள்ளிக்கூடத்தில் இன்னொரு கட்டடம் கட்டணுமா, கிரவுண்ட் சரியா வைக்கணுமா, பிள்ளைகளுக்கு கல்வி நடவடிக்கையை கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணணுமா, பண்ணணும். ஏன்னா நம்ம ஊருக்கு செய்யற சேவை. நமக்கு செய்யாட்டியும் இன்னொரு பிள்ளைக்கு செய்யுங்க. நம்மளோட பேர பிள்ளைக்கு அவன் தான் மாப்பிள்ளையா வருவான், மறந்துடாதீங்க. அந்த பிள்ளை தான் நம்ம கிட்ட குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ண போகுதே. அப்ப நம்மளதான் இது எல்லாமே. நம்ம ஊரு, நம்ம ஸ்கூலு, நம்ம பள்ளி, நம்ம கிரவுண்டு, நம்ம தெரு, நம்ம ஊரு என்று தான் நம்ம பார்க்கணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி, யார் உங்கள் பாவத்தை பார்க்கிறாரோ கையால தடுங்க. நம்ம தடுக்கணும். நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும், ஏதாவது நல்லது பண்ணணும் என்றால் இதை செய்யணும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு திருப்பி தருகிறேன். நம்முடைய ஊரினுடைய ஒரு முன்னேற்றம் நல்ல முறையில் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு கணவன் மனைவியும் சிறந்தவர்களாக மாறும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் முன்மாதிரி. அவங்க தான் சூரியன் மாதிரி மேலே இருப்பாங்க. அதை பார்த்து தான் பிள்ளைகள் வளரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. தேவையில்லாத தொடர்புகள் இருக்கக்கூடாது. போன் பாவனையில் நாம் விஷமத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது.
பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இது முக்கியம். அடுத்தது, பிள்ளைகளை வளர்ப்பதில் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மார்க்கத்தோடு நாம் வளர்க்க வேண்டும். இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது நம் வார்த்தை பிரயோகங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி நீ நல்லா வருவே, நல்லா இருப்பேன்னு சொல்லணும். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து விடவே கூடாது. அதுல ரொம்ப கவனிப்பும் கண்காணிப்பும் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது, இந்த பிள்ளைகளை கல்வி நடவடிக்கைகளை முன்னேற்றி இடையில நிறுத்தாம ஒரு நல்ல ஒரு பதவிக்கு ஒழுக்கத்தோட வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கும் அடுத்தது, இபாதத் விஷயத்துல பிள்ளைகள்கிட்ட கவனம் செலுத்தணும். அதுக்கும் அடுத்தது, இந்த ஊர்ல போதை வஸ்து பாவனைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்கு நாம ஒவ்வொரு பங்களிப்பு செய்யணும். அதனால பாவித்தவர்கள் கைவிடணும், வியாபாரிகள் கைவிடணும், அடுத்த ஜெனரேஷன் பாவிக்க கூடாத அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். கடைசியாக சொல்றேன், பள்ளிவாசலும் ஸ்கூலும் தான் நம்முடைய சமுதாயத்தை வளர்த்து விடக்கூடிய மிக பொறுப்புதாரிகள். எனவே இது ரெண்டையும் ஏழைகளாக ஆக்கினால் நம்முடைய பிள்ளைகள் கோழைகளாக மாறிடுவாங்க. அது ரொம்ப வசதியா வைக்கணும். பள்ளிவாசலும் பள்ளிக்கூடமும் நல்லா கொளுத்திருக்கணும். அப்பதான் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மார்க்க கல்வியும் உலக கல்வியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேரும். நம்முடைய எதிர்காலம் நல்ல ஒரு வளத்தை பெறும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை நேரமும் சிறப்பாக மார்க்க தெளிவுகளுடன் கூடிய உளவியல் ஆலோசனைகளை வழங்கிச் சென்று பிரபல நாடறிந்த உளவியல் ஆலோசகர், உளவல ஆலோசக பட்டதாரி ஆஷே அப்துல் ஹமீத் சரஹி ஹசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். குலிய துங்காக கொட்டுவ முஸ்லிம் மத்தி கல்லூரி தனது 75 வருட பூர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு கட்டமாக சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த உளவல ஆலோசனை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரபல ஆலோசகர், வளவாளராக கலந்து கொண்ட ஆலோசக பட்டதாரி ஆஷே அப்துல் ஹமீத் சரஹி ஹசரத் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமையை முன்னிட்டு எமது பாடசாலை சமூகம் சார்பாக ஒரு நினைவு சின்னம் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது குலிய துங்காக கொட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியை சிறப்பான வழியில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அதிபர், கௌரவத்திற்குரிய MRM ரிஃப்கான் அதிபர் அவர்களையும், அதே போன்று இந்த ஊர் சார்பாகவும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாகவும் அல்ஹாஜ் ரியாஸ் ஹாஜர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் இந்த நினைவு பரிசிலை வழங்கி வைப்பதற்காக. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி அதே போன்று உளவல ஆலோசனைகளை எமக்கு வழங்கிய ஆஷே அப்துல் ஹமீத் சரை அவர்களுக்கு எமது பாடசாலை சார்பாக வழங்கி வைக்கின்ற நினைவு சின்னம் இதோ இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்றைய நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு எல்லா வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது எத்துங்காக கொட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரி தனது 75 வருட பூர்த்தியை முன்னிட்டு எதிர்காலத்திலும் சிறப்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கும் உங்களது ஒத்துழைப்புகளை வழங்கி எங்களுக்கு உதவுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு எமக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய பாடசாலை ஆசிரியர் குலாம், அதே போன்று பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், ஊர் மக்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அதே போன்று இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு එනම් මෙම උත්සව කටයුත්ත සාර්ථකව සිදු කරගෙන යාමට අපට ශබ්ද වාහිනිය අතරින් අප වෙත සහයෝගය දැක්වූ
මණ්ඩකොණ්ඩාන TC සවුන්ඩ් ආයතනයේ අධිපතිතුමන් ඇතුළු ඔවුන්ගේ කාර්ය මණ්ඩලයටත් එවැගේම මෙම උත්සව කටයුත්ත සාර්ථකව සුපහැදිලි දසුන් සමග සජීවී විකාශනය කරු CSP ලයිව් ආයතනයේ නිර්මාතෘ මහතා ඇතුළු ඔවුන්ගේ කාර්ය මණ්ඩලයටත් අපගේ විශේෂ වූ ස්තුතිය බුදකර සිටිනවා. ஆம், இந்த நிகழ்வில் இறுதி நிகழ்வுக்கு நாங்கள் அடைந்துள்ளோம். இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இஷா தொழுகை உடனடியாக ஜமாத்தாக பள்ளியில் நடைபெறும். எனவே அனைவரும் ஜமாத்தாக பள்ளியில் தொழுகை நடைபெறும் இடத்துக்கு செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம்.